அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுவின் 223வது நிகழ்வில் உலக மொழிபெயர்ப்பு நாளான இன்று மொழிபெயர்ப்பு பணியை அங்கீகரிப்பதற்காகவும் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்புகளை கௌரவிப்பதற்காகவும் இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. மொழிபெயர்ப்பாளர்களின் புரவலரான கருதப்படும் புனித ஜெரோமின் நினைவு தினமே உலக மொழிபெயர்ப்பு நாள். இன்றைய நாளில் மிகச் சிறப்பு வாய்ந்த மொழிபெயர்ப்பாளரான ஜி. குப்புசாமி அவர்களோடு இந்த கலந்துரையாடல் நிகழ்வது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மொழிபெயர்ப்பாளர் திரு ஜி. குப்புசாமி அவர்களை பற்றிய குறிப்புகள் வழங்குவதற்காக மருத்துவ மாணவி பிரதீக்ஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Good evening. On the occasion of the Translation Day, we are delighted to welcome Mr. G. Kuppuswamy, a distinguished scholar and prolific literacy translator. With a master's degree in zoology and an MPhil in entomology, Mr. Kuppuswamy served as the assistant director in the Department of Audit, Government of Tamil Nadu, before dedicating himself full-time to the world of translation. Over the past several years, he has introduced Tamil readers to some of the world's finest literature, translating major works of Orhan Pamuk, My Name is Red, Snow, Istanbul, The White Castle, Arundhati Roy, The God of Small Things, The Ministry of Utmost Happiness, Azadi, and other notable works are The Sea by John Banville, Shyness and Dignity by Dag Solstad, Shaggy Bane by Douglas Stott, Brave New World by Aldous Huxley. And some of the short stories are Poonegal Nagaram, Ayal Magaranda Serkai, மரணத்துடன் பகடையாடுபவர், வணக்கத்துக்குரிய எலும்பு துண்டுகள், அந்தி ராகம், நாளை வெகுநேரம். Apart from his translations, Mr. Kuppuswamy has written Kannadi Sorkal, Literacy Criticism, மூன்றாவது கண், Essay on Translation Studies, and காலத்தை இசைத்த கலைஞன், a tribute to Maestro Ilayaraja. His contributions has been recognized with several prestigious honors, including the Tamil Nadu Government Best Translator Award, the Toronto Tamil Garden Award, and bursaries from Literature Ireland and Cove Park, Glasgow. A native Tamil speaker, fluent in English, Mr. Kuppuswamy is passionate about promoting Tamil literature and regularly conducts workshops on translation studies. Please join me in warmly welcoming Mr. G. Kuppuswamy. Thank you. மிக்க நன்றி பிரதீக்ஷா. தமிழக அரசின் உள்ளூர் நிதி தணிக்கை துறையில் உதவி இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றுள்ள எழுத்தாளர் ஜி. குப்புசாமி அவர்கள் சுமார் 20 புத்தகங்களை மொழிபெயர்த்துள்ளார். பெரும்பாலும் நாவல்கள் மற்றும் சமகால எழுத்தாளர்களின் சிறுகதைகள். ஒர்ஹான் பாமுக், அருந்ததி ராய், ஹருகி முரகாமி, ஜான் பான்வில்லே மேலும் பலரது புத்தகங்களை மொழிபெயர்த்துள்ளார். 219ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசால் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற இவர் கண்ணாடி சொற்கள், காலத்தை இசைத்த கலைஞன் என்ற காலத்தை இசைத்த கலைஞன், மூன்றாவது கண், மேலும் 2 மொழிபெயர்ப்பு நூல்களான ஆல்டஸ் ஹக்ஸ்லி எழுதிய தீரமிகு புது உலகம் மற்றும் டக்ளஸ் ஸ்டூவர்ட் எழுதிய சகி பெயின் சென்ற மாதம் வெளியாகியுள்ளது. இத்தகு சிறப்புகளுக்குரிய மொழிபெயர்ப்பாளரோடு கலந்துரையாட இருப்பவர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்த ரஞ்சித் குமார் அவர்கள். வாசிப்பிலும் புத்தகங்கள் பற்றி எழுதுவதிலும் அதிக ஆர்வம் கொண்ட இவர் மொழிபெயர்ப்பு புனைவு நூல்களுக்கு அதிக கவனம் தரக்கூடியவர். இணைய இதழ்கள் மற்றும் பத்திரிகைகளில் புத்தகங்கள் பற்றிய பல மதிப்புரைகளை வெளியிட்டுள்ளார். தங்கள் இருவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் சார். ரஞ்சித் சார், தொடங்கலாம். சரி. பேசுறது கேக்குதா? கேட்கலாம். கேக்குதுங்க சார், தொடங்கலாம். சார், குப்புசாமி சார், வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித், கேக்குதா? வணக்கம். கேக்குதுங்க சார். உலக மொழிபெயர்ப்பு தின வாழ்த்துக்கள் சார். உங்களை தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சார், இப்போ மொழிபெயர்ப்பு பத்தின இந்த கலந்துரையாடலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்துட்டு உங்களோட டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி அறிமுகமாச்சு அப்படின்ட்டு சின்னதா ஒரு இதா சொல்லிடுறேன். நான் 2010 வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல வந்துட்டு
ஹலோ எஃப்எம்ல வந்துட்டு டெய்லி டைரிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ட்ராவலை பற்றி, அப்புறம் வந்துட்டு சினிமாவை பற்றி, இல்லை ஒரு பர்சனை பற்றி அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஒன்று வரும். அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு வாட்டி அருந்ததி ராயை பற்றி அதில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு. முதல் தடவை வந்துட்டு அருந்ததி ராயை பற்றி நான் கேள்விப்பட்டது வந்துட்டு அந்த ப்ரோக்ராமில் தான். ஆனால் அப்போ வந்துட்டு எனக்கு வாசிப்பு பழக்கம் வந்துட்டு கிடையாது. ஆனால் அந்த ஒரு 1 hour ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு அந்த அருந்ததி ராயை பற்றி கேள்விப்படும் போது அது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா திரும்ப வாசிப்புக்குன்னு வந்த டைம் வந்துட்டு 2015 அப்புறமா நான் வாசிக்கிறதுக்குன்னு வர்ற டைமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்னா ரஷ்யன் கிளாசிக்ஸ் இந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சமகால டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது வந்துட்டு உங்களோட பூனைகள் நகரம் சிறுகதை வந்துட்டு ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல எனக்கு படிக்க கிடைச்சிது. அதை படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்த டைம்ல வந்துட்டு நான் ஊர்ல இருக்க லைப்ரரிக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அந்த வர்ற அந்த டெங்கோ மெயின் கேரக்டர் டெங்கோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் அப்படியே எனக்கு என்னோட இது மாதிரியே இருந்தது. ஒரு 2 நாளைக்கு வந்துட்டு எனக்கு அந்த எங்க லைப்ரரி தான், ஆனா அதுக்கு போறதுக்கு ஒரு பயம். அதே மாதிரியே எனக்கு அந்த வேற லைப்ரரியே எனக்கு வேற இன்ட்ரோடியூஸே ஆகல. அப்போ அதே மாதிரியே வந்துட்டு ஒரு சீக்ரெட் பேசேஜ் வே அங்கே இருக்குமா, நம்ம லாக் ஆயிடுவோமா, இந்த மாதிரி 6 மணிக்கு அப்புறமா வீட்டில் அம்மா தேடுவாங்களா, இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்துச்சு. அப்போதான் வந்துட்டு நான் உங்களோட டிரான்ஸ்லேஷன்ல நான் முதல்ல படிக்கிற இது வந்துட்டு அந்த ஷார்ட் ஸ்டோரி. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தூத்துக்குடி புக் ஃபேருக்கு போயிருந்த இடத்துல தான் வந்துட்டு உங்க சின்ன விஷயங்களின் கடவுள் அருந்ததி ராய் புக்கை பத்தி. ஹலோ சார். தொடரலாம். அங்க போயிருந்தப்போ வந்துட்டு சின்ன விஷயங்களின் கடவுள் அதை வந்துட்டு நான் கேட்டதுக்கு வந்து அப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் உங்க டிரான்ஸ்லேஷன்ல வேற என்ன புக் இருக்கு அப்படின்னு நான் தேடி பார்க்கும்போது தான் ஓரான் பாம்புக்கோட வெண்ணிறக்கோட்டை அந்த நாவல் அங்கே கிடைச்சது. அது வந்துட்டு என்ன பப்ளிகேஷன் வந்துட்டு அங்கே ஸ்டால் போடல, சும்மா அந்த புத்தக கடையை வச்சிருக்கவங்க வந்துட்டு அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு எல்லா புக்கும் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதுல வந்துட்டு அந்த வெண்ணிறக்கோட்டையை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ரெண்டாவது அவங்க டிரான்ஸ்லேஷன்ல படிச்சது வந்துட்டு அதுதான். எனக்கு இந்த 2 டிரான்ஸ்லேஷன்ல இருந்த ஒரு இது எனக்கு பயங்கர ஒரு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னன்னா ரஷ்யன் நாவல்ஸ்ல நான் அதை படிச்சுட்டு வந்திருந்த டைம்ல வந்துட்டு அதுல இந்த மாதிரி சித்தரிப்பு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த உங்களோட டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு நான் ஆரம்பத்துல படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இத ரொம்ப பூடகமான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு மொழியில வந்துட்டு கடத்த முடியுமா அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுல இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல ஓகே, ஆனா அது டிரான்ஸ்லேஷன்லயுமே வந்துட்டு நமக்கு தமிழ்ல படிக்கும் போதுமே வந்துட்டு அந்த ஃபீல் கிடைக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட அடுத்த எல்லாமே இந்த உடைந்த குடை, ஓரான் பாம்புக்கோட மத்த புக்கு, இதெல்லாம் வந்துட்டு நான் அங்க இருந்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சு வந்திருந்தேன். இப்போ இன்னைக்கு நான் அதுல யோசிச்சு பார்க்கும்போது வந்துட்டு இப்போ பொதுவா இப்போ கிளாசிக் ரைட்டர்ஸ்ல இருந்து இப்போ கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் வரைக்குமே வந்துட்டு உலகத்துல பயங்கரமா ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ரைட்டர்ஸ்னு பார்த்தா நேரடியா இங்கிலீஷ்ல எழுதுறத விட வேற லாங்குவேஜ்ல எழுதி டிரான்ஸ்லேட் ஆகி உலகம் முழுக்க தெரிய வந்தவங்களா தான் அதிகமா இருக்காங்க. இதுல வந்துட்டு டிரான்ஸ்லேட்டருங்கிற அந்த ஒருத்தர் இல்லை அப்படின்னா இதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. அப்படிங்கிறப்போ ஆனா நான் அந்த புக்கை பத்தி நம்ம ஒரு விஷயத்துல தேடி பார்க்குறோம் அப்படின்னா மேக்சிமம் வந்துட்டு படிக்கிறவங்களே வந்துட்டு எதை ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆத்தரை பத்தியோ இல்லை அந்த புக்கை பத்தி தான் ஷேர் பண்ணியிருப்பாங்களே தவிர டிரான்ஸ்லேட்டரை பத்தி ரொம்ப ரேரா யாரோ ஒரு சிலர் தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இப்படி அதாவது தங்களை வந்துட்டு ஒரு முன்னிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தளத்துல வந்துட்டு டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்துட்டு அவ்வளவு தீவிரமா தொடர்ந்து செயல்பட்டு வர்றது வந்துட்டு நான் உண்மையுமே முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தையும் வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த டிரான்ஸ்லேஷன் இதுல வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு தீரா காதல் வர்றதுக்கான முதல் ஆரம்பம் வந்துட்டு எப்படிங்க சார்? தேங்க்யூ ரஞ்சித். உண்மையாகவே ரஞ்சித் போன்ற வாசகர்கள் தான் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய விருதுகளை அளிக்கிறவர்களா இருக்காங்க. உண்மையில ஒரு மொழிபெயர்ப்பாளன் தன்னோட சுயநலத்துக்காக எழுதி கொள்வோன்னு சொல்ல முடியாது. ஒரு படைப்பாளி தன்னுடைய மன திருப்திக்காக எழுதுகிறேன்னு சொல்லிக்கலாம். பிரசுரத்துக்காக எழுதல, தனக்காக எனக்காக மட்டுமே எழுதி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒருபோதும் அப்படி சொல்லவே முடியாது. அவன் மொழிபெயர்ப்பதே மற்றவர்கள் வாசிப்பதற்காக. அதுவும் அந்த தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு அவன் மொழிபெயர்க்கிற ஆத்தர், அந்த படைப்பாளியை முதன்மைப்படுத்துகிற ஒரு செயல் தான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் செய்வது.
முழுக்க முழுக்க வாசகர்களை மனதில் வச்சுக்கிட்டு தான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இயங்கவே முடியும். ஆமா. அப்படி இருக்கும்போது வெகு சில வாசகர்கள் தான் உண்மையாகவே மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஊக்கமளிப்பவர்களாக இருப்பார்கள். உண்மையில் மொழிபெயர்ப்பாளர்கள் யாருடைய அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து பண்றதில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் அப்படிதான் என்னுடைய மொழிபெயர்ப்புகளுக்கு எந்த எதிர்வினையும் வரலன்னா கூட எனக்கு பிடித்தமான நூல்கள் தமிழ்ல வரணுன்றதுக்கு நான் மொழிபெயர்த்து கொண்டுதான் இருப்பேன். ஆனாலும் ரஞ்சித் போன்ற மிக நுட்பமான தேர்ந்த வாசகர்கள் அந்த மொழிபெயர்ப்ப மிக சரியான விதத்தில் அணுகி அதை மிக துல்லியமாக புரிந்து கொண்டு எதிர்வினையாற்றும் போது அது கிடைக்கிற அது கொடுக்குற சந்தோஷம் இருக்கு இல்லையா, மொழிபெயர்ப்பாளனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருதுன்னு அதைதான் நான் சொல்லுவேன். ரஞ்சித் ஒரு ரொம்ப கீன் ரைடர், ரொம்ப பரந்த வாசிப்புல இருக்கிற ஒரு இளம் ரைட்டர். சொல்ல நினைப்பதை மிக தெளிவாக சொல்கிற திறமை அவருக்கு இருக்கு. அவரோடு என்ன உரையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. மொழிபெயர்ப்பை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்றது உங்களோட கேள்வி. முதல்ல ஐ எம் ரீடர். நான் ஒரு பிரதானமாக ஒரு வாசகர். அது வாசிப்புன்றது என்னோட செகண்ட் நேச்சர்னு சொல்லலாம். நினைவு தெரிஞ்ச நாள் முதலாகவே படிச்சுட்டு தான் இருக்காங்க, ரொம்ப சின்ன வயசுல இருந்து. அதுக்கு என்னோட வீட்டு சூழல் ஒரு காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து படிக்கிறதுல பொதுவாக புனைவு தான் முக்கியமாக அப்படிதான் இருந்தது. ஆரணி மாதிரியான ஒரு சின்ன ஊர்ல பெருசா உலக இலக்கியங்கள்லாம் ஒன்றும் கொட்டி கிடக்காது, சாதாரணமா கிடைக்கிற புத்தகங்கள் தான் கிடைக்கும். ஆனாலும் நான் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கு எங்க வீட்டு சூழல் ஒரு காரணம். அதன் பிறகு நீங்க அவ்வளவு ஈடுபாட்டோட படிச்சுக்கிட்டு இருந்தா நேச்சுரலி உங்களுக்கு ரைட்டிங் டெண்டன்சியும் வரும். அந்த சின்ன வயசுல என்ன பெரிய அனுபவம் இருக்கு போறது. ஆனாலும் சில நேரங்கள்ல நம்மளும் எழுதணும்னு ஆசை வரும். நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்லயே அப்பெல்லாம் மாரல் இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு வகுப்பு உண்டு. 7ஆம் கிளாஸ்ல ஏதாவது ஒரு நல்ல கதை சொல்லுவாங்க. நீங்க ஒரு கதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னப்போ ஹோம்ஒர்க் அதுதான் உங்களுக்கு. நான் வீட்டுல 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு சிறுகதை ஒண்ணு எழுதினேன். அது எனக்கு அந்த சிறுகதை என்ன கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போற வழியில அது ஏதோ ஒரு மோடி மஸ்தான் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையோ ஏதோ சம்திங் நம்மளாம் ஏதோ பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுற அந்த அந்த சம்பவத்தை வச்சு நான் ஒரு கதை ஒண்ணு நான் எழுதி எனக்கு கிடைச்ச அனுபவம் அதுதான். அதுக்கப்புறமும் தொடர்ந்து என்னோட வாசிப்பு பல படிகள் உயர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கு. என்னோட நிறைய நானும் எழுதிக்கிட்டு இருந்தேன் கவிதைகள், கதைகள். என்னுடைய கல்லூரி தினங்கள்ல நிறைய எழுதியிருக்கேன். என்னோட காலேஜ் மேகசின்ஸ்ல எல்லாம் என்னோட கதைகள்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு கட்டத்தில் எனக்கு புரிஞ்சது, நான் வாசிக்கிற புத்தகங்களோட உயரத்துகை நான் எழுதுகிற கதைகள், கவிதைகள் எட்டவில்லை அப்படின்றது எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எழுதுவதை நிறுத்திவிட்டேன். அதுதான் உண்மை. நான் ஒரு நல்ல ரீடர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல அசஸர்னு சொல்லலாம். அதுதான் என்னன்னா, ஒரு நல்ல படைப்புக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் வெறும் ஒரு மிடில் கிளாஸ் அட்மாஸ்பியர்ல ரொம்ப சௌகரியமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு பார்க்கிற விஷயங்களை எழுதுறதாதான் பெரிய விஷயமா வரும். அந்த விதத்துல நான் படிக்கிற புத்தகங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்களை சொல்றதா எல்லாம் இருக்கு. என்னுடைய அந்த வாசிப்பு விசாலத்துக்கு நிச்சயமா ராதிகா பதிப்பகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. என்னுடைய கல்லூரி தினங்கள்ல எங்க ஊருக்கு இந்த ரஷ்ய புத்தகங்கள்லாம் வரும். எனக்கு ரொம்ப இயல்பாகவே ஆங்கிலத்தில் படிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. ஏன்னா எங்க வீட்லயும் வீட்டுல இருக்கிறவங்க ஆங்கிலோ ஃபைல்ஸ்னு சொல்லலாம். அதனால அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நேச்சுரலி
தமிழ்ல அதெல்லாம் கொண்டு வரணும்ன்ற ஆசை ரொம்ப லேட்டா தான் வந்து. மொழிபெயர்ப்பின் மீது இருக்கிற ஆஹ் ஆர்வம் அப்படின்றது வாசிப்புல இருந்து வர்ற ஒரு ஒரு விஷயம்தான். இன்னொன்னு, ஒரு புத்தகத்தை நீங்க எவ்வளவுதான் அற்புதமான புத்தகமா இருந்தாலும் இந்த புத்தகத்தோட நீங்க வாழ்கிற காலம் ரொம்ப கம்மி. அதிகபட்சம் ஒரு 400 பக்க புத்தகத்தை நான் ஒரு 2 அல்லது 3 வாரத்துல நான் படிச்சு முடிச்சுக்கலாம். ஆனா அதை மொழிபெயர்க்கிறதுன்னா அதோட நான் 1 வருஷம் நான் வாழணும். அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த உண்மையாகவே ஒரு மொழிபெயர்க்கும் போதுதான் ஒரு ரைட்டரோட இன்னர் செல்ஃபுக்குள்ள நம்மளால முழுக்க உள்ள போக முடியும். வாசிக்கும் போது நம்ம தவற விடுகிற நல்ல நுட்பமான விஷயங்கள் மொழிபெயர்க்கும் போதுதான் தெரிகிறது. உண்மையில் நான் ஒரு நல்ல வாசகன், ஆனாலும் கூட நான் மொழிபெயர்க்கும் போது அந்த ரைட்டரோட போற போக்குல சொல்லிட்டு போற பல விஷயங்கள் சப்டெக்ஸ் உட்பிரதின்னு சொல்லுவாங்க, அது அந்த டோனல் டிஃபரன்ஸ் திடீர்னு போயிட்டே இருக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு டோன் ஒண்ணு இருக்கும் அந்த தொனியில. இது எல்லாம் வாசிக்கும் போது லேசா கடந்து போயிடுவோம். ஆனா நிதானமாக ஒவ்வொரு சொல்லாக நீங்க தமிழாக்கம் செய்து மெதுவா போகும்போது அது எப்படின்னா ஒரு மிக அழகான சாலையில 100 கிலோமீட்டர் வேகத்துல ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கும் நடந்துகிட்டே தாண்டி போறதுக்குமான ஒரு வித்தியாசம். அதனால மொழிபெயர்ப்புன்றது என்னுடைய விருப்பம். ஏன்னா நான் வாசித்த அற்புதமான விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும்ன்றதுதான். அதுதான். அதே மாதிரி இப்போ முன்னாடி முன்ன மாதிரி இல்லாம இப்போ கடைசி ஒரு சில வருஷங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்புல வந்துட்டு நிறைய படைப்புகள் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. நாவல், ஷார்ட் ஸ்டோரி, கவிதை, இந்த மாதிரி இதுல அதுல வந்துட்டு பொதுவா இப்ப அதிகமா வர்றதுல வந்துட்டு கவனிக்க தவறுற விஷயங்கள் எதுவும் உங்களோட பார்வையில எதுவும் இருக்காங்க? உண்மைதான். இப்போ நீங்க புக்காருக்கு போனீங்கன்னா ஒரிஜினல் புக்ஸை விட மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அதிகமா வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. இது கிடையாது, ஆனா மொழிபெயர்ப்புகள் அதிக கவனம் பெறுகின்றன, அது உண்மை. நிறைய மொழிபெயர்ப்புகள் வருகிறது, அதுவும் உண்மை. கிளாசிக்ஸ் நாம் வெறும் பெயர்களாக மட்டுமே கேள்விப்பட்டு கொண்டிருந்த பல ரைட்டர்ஸ்களுடைய முக்கியமான புத்தகங்கள், கேள்விப்படாத புத்தகங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கேள்விப்படாத எழுத்தாளர்களுடைய கேள்விப்பட்ட தலைப்புகள் இருக்கிற புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். 90க்கு பிறகு உலகம் பறந்து விட்டது. அதனால வாசகர்களும் இப்போ இந்த ஜனரஞ்சக வாசிப்பு, தீவிர வாசிப்பு அப்படின்ற ஒரு வித்தியாசமே இல்லாம போயிட்டது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒண்ணு. இன்னொன்னு, மொழிபெயர்ப்புகள் சமீபமா ஒரு 15 வருஷமா ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் பதிப்பாளர்கள் இந்த பிராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு சில பப்ளிஷர்ஸ் தான் போயிட்டு ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான வழிகள்லாம் சுலபமாக்கப்பட்டிருக்கு. முக்கியமா இப்போ இருக்கிற தமிழக அரசு பதவியேற்ற பிறகு அரசு சார்பாகவே தமிழை உலகத்துக்கு கொண்டு போகவும் உலகத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வரவும் நிறைய லிட்ரரி அந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேர் எல்லாம் நடத்தி அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அதுக்கு முன்னாடி ஒரு சில பதிப்பகங்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான முறையாக அயல்நாட்டு பதிப்பகங்கள் அல்லது ஏஜென்ட்ஸுகளை அணுகி ரைட்ஸ் வாங்கி புத்தகங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கவர்மெண்டோட எய்டு இருக்கு. அந்த அயல்நாட்டு நிறுவனங்கள் அளிக்கிற நல்கை, கிராண்ட், இந்த விஷயம் எல்லாம் அரசாங்கம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் பலருக்கு பரவலாக தெரிகிறது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 70% எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஒரு 30% அதுலயும் சில குறைபாடுகள் இருக்கு. ஆனா அந்த குறைபாடுகளை பத்தி அதிகமா நம்ம பேசுறத விடவும்
அந்த 70% நிறைகளை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், பதிப்பாளர்களை நோக்கி ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா அந்த மொழிபெயர்ப்பு பிரதியை ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிவ்யூவர்ஸ், எடிட்டர்ஸ் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மொழிபெயர்ப்பை மூலத்தோடு சரிபார்த்து அதற்கு பிறகு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியிடணும். பல புத்தகங்கள் அப்படியே அச்சேரிக்கிட்டு இருக்கு, மிக அபத்தமான தவறுகளோடு, வாக்கிய அமைப்பு சரியில்லாமல், இந்த மாதிரிலாம் இருந்துருக்கு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பாளர்கள்கிட்டையும் நிறைய குறைகள் இருக்குன்னு தெரியும். பெரும்பாலும் யாரோ சொன்னாங்க, தோல்வியுற்ற நாவலாசிரியர்கள் தான் மொழிபெயர்க்க வருகிறார்கள். அது ஒரு கிண்டலான ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு பட்டாலும், அந்த மாதிரி சொன்னவர்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு எனக்கு இருந்தா கூட அதுல ஒரு உண்மை இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஆசை இருக்கு. சொந்தமா எழுதுறத விடவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை, உலக புகழ் பெற்ற ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அதன் மூலம் கிடைக்கிற ஒரு ரிஃப்ளெக்டட் குளோரியில அவங்க பேரும் வந்துருது இல்லையா? அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுறதுன்னா, அவர்களுக்கு பெரும்பாலும் ஆங்கிலமும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம இருக்கு, தமிழ்லயும் ஒழுங்கா எழுத முடியாம இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் யார் கட்டுப்படுத்த முடியும்னா பதிப்பாளர்கள் தான் கட்டுப்படுத்த முடியும். பதிப்பாளர்கள் தான் ஒரு ஒர்க்கை ஒரு டிரான்ஸ்லேட்டர் கிட்ட என்ட்ரஸ்ட் பண்ணும்போது அவர் உண்மையாகவே அவருக்கு 2 மொழிகளையும் ப்ரொஃபிஷியன்சி இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒழுங்கா எழுதுறதுக்கு, மொழிபெயர்க்கிறதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ட்ரஸ்ட் பண்ணணும். இப்போ அரசாங்கத்துல நிறைய கதவுகளை திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னுட்டு, கிராண்ட் தராங்க அப்படின்னுட்டு 10-20 புத்தகங்களை வாங்கிக்கிட்டு அதை அப்படியே சுண்டல் விநியோகிக்கிற மாதிரி கண்ணில் தெரியற எல்லாருக்கிட்டையும் புத்தகத்தை கொடுத்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்றது, அதெல்லாம் தமிழுக்கு, தமிழ் சூழலுக்கு நல்லது அல்ல. இந்த மாதிரியான மொழிபெயர்ப்புகள், திராவையான மொழிபெயர்ப்புகளால ஒரு ஒழுங்கான மொழிபெயர்ப்பாளர்களுக்கும் சேர்த்து கெட்ட பேர் கிடைக்குது. சிரத்தையோடு துல்லியமாக மொழிபெயர்க்கிற ஒரு நேர்மையான மொழிபெயர்ப்பாளனும் பொதுவா மொழிபெயர்ப்பாளர்ன்ற பேர்ல இப்போ கிடைக்கிற திட்டு, அவதூறு, இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான விமர்சனங்கள் தன்னை நோக்கி அல்ல அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர்களை புறக்கணியுங்கள், மொழிபெயர்ப்புகளை படிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். அடுத்து நல்ல தெளிவா ஒரு விஷயம், நான் கொஸ்டின் கேட்கும்போது கூட நான் சில விஷயத்துல அதை சரியா சொல்லலை அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஆனா நீங்க கொடுத்த விளக்கம் அதுல கரெக்டா இருந்தது. அப்புறம் இது ஒரு இப்போ டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுல இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர்னா அவங்க ஒரே ஆத்தரை பண்ண போறது கிடையாது. ஆனா இப்போ ஒரு ஆத்தர் அப்படிங்கிறப்போ ஒரு நாவல் இல்ல அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் அப்படின்னா அதோட தீம் வேணா சேஞ்ச் ஆகலாம். ஆனா மேக்சிமம் எப்படி பார்த்தாலுமே அவங்களோட லாங்குவேஜ் அப்படிங்கிறதுல பெருசா சேஞ்சஸ் இருக்காது. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய தீம் வேணா நாவலுக்கு நாவல் சேஞ்ச் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கும்போது நமக்கு இது இந்த ஆத்தரோடது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இது பண்ணிடலாம். ஆனா இப்போ டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறப்போ அவங்க வேற டிஃப்ரெண்டான ரைட்டர்ஸோட இதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இப்போ அப்படிங்கிறப்போ அது டிரான்ஸ்லேட்டருக்குன்னு ஓனா அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது அப்படின்னா ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணதோட அந்த லாங்குவேஜ் இன்னொரு ஆத்தரை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வந்துடக்கூடாது. அந்த தனித்துவத்தை அவங்க என்னன்னா அவங்களோட தனித்துவத்தை விட்டாதான் அந்த விஷயத்த கேட்ச் பண்ண முடியும். அப்படிதானாங்க சார்? இதுல ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த கதையை மட்டும் பெயர்ப்பவன் அல்ல, அவனுடைய படைப்பாளினுடைய மொழி, அவனுடைய நடை, அந்த துணி எல்லாத்தையும் சேர்த்துதான். இட்ஸ் அ பேக்கேஜ். அதையும் தான் தமிழுக்கு கொண்டு வருகிறான். அதைதான் நீங்க சொல்றீங்க. அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரே ரைட்டர் மட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறவன் இல்ல. அந்த காலத்துல சில மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரே ஒரு ஆத்தர் மட்டும் கரெக்டா பிடிச்ச ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களை மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுடைய ஆல்டர் ஈகோ மாதிரி. அப்படி இல்லை, இப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் பல பேருடைய ரைட்டிங்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒவ்வொரு ரைட்டருக்கும் ஒவ்வொரு விதமான நிறம் இருக்கும்.
ஆமா அதனால ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் தன்னோட அது மொழிக்கு. ஆமா அப்புறம் ஒரு இத பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அதாவது தன்னோட மொழியை அந்த படைப்பாளினுடைய குரலோடு சேர்த்து மாற்றுவதற்கு உங்களுக்கு திறமை இருக்கணும். விஷயம் என்னன்னா, நான் பல நேர்காணல்கள்லயும் சொன்னதை போல தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் கையில இருக்கிற கருவி இருக்கு இல்லையா, அந்த மொழி தமிழ் அப்படின்ற அந்த கருவி, அது உலகத்துல வேற எத்தனை மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மொழி கையில கிடைக்கும்? தமிழ் உண்மையாகவே இவ்வளவு மகத்தான மொழின்றத இந்த ஒரு விஷயத்த நான் பல பேர் என்னை தொடர்ந்து பின்பற்றி வருபவர்கள் கேட்டு சலித்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், திரும்பவும் இன்னும் எத்தனை முறை வேணுமானும் சொல்லுவேன், உண்மையாகவே தமிழினுடைய மகத்துவத்தை உண்மையாகவே தெரிந்து வைத்திருப்பவர்கள் தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கவிஞர்களோ, தமிழ் அரசியல்வாதிகளோ யாரும் கிடையாது. மொழிபெயர்ப்பாளர் தான். மொழிபெயர்ப்பாளன் அளவுக்கு தமிழினுடைய மகத்துவத்தை புரிந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏனென்றால் அந்த அளவுக்கு அது ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கு. வித்தியாசமான பாத்திரங்கள்ல தண்ணி ஊத்தினா அதுக்கு அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு ஏற்றபடி அந்த தண்ணி மாறிக்கிறது இல்லையா, அதே போல நீங்க எந்த மொழியில எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நமக்கு முற்றிலும் அந்நியமா இருக்கிற ஒரு விஷயத்த வழக்கமான தமிழ் வாக்கிய அமைப்பு இல்லாமல் வேற ஒரு விதத்தில் சொல்லும் போது கூட அத தமிழ்ல கரெக்டா அதே மாதிரி சொல்ல முடியாது. அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். உண்மையாகவே தமிழனுடைய நான் மொழிபெயர்க்கும் போது மிகச் சரியாக துல்லியமாக ஒரு வாக்கியத்தை என்னால் எழுத முடிந்தால் நான் ஒருபோதும் நான் எவ்வளவு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன்ற நினைப்பு எனக்கு தோணுனதே கிடையாது. அது உண்மையும் கிடையாது. ஏனென்றால் எனக்கு தோணுகிற ஒரு விஷயம், தமிழ்ல எவ்வளவு அழகா சொல்ல முடியுது பாரு அப்படின்றதுதான். அதுதான் ஆனஸ்டான ஒரு பதிலாவே இருக்க முடியும். அதனால் ஒவ்வொரு ரைட்டருடைய தொனி என்னன்றத ஒரு டிரான்ஸ்லேட்டர் வாசிப்புல கெட்டியா புடிச்சுக்கணும். அதுக்கு அவன் ஒரு நல்ல ரீடர் ஆகும், நல்ல வாசகன் ஆகும். வெறும் அந்த ஒரு புத்தகத்துல என்ன கதை சொல்லுது, பேசிக்கலி ஒரு புத்தகம் ஒரு நாவல் ஒரு கதையை சொல்லுது. அந்த கதையை சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே எழுதுறது, அது ரீடெல்லிங். அது இல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டரோட வேலை. ஒரு கதையை அவன் எப்படி சொல்றான் அதுதான் முக்கியம். அந்த சொல்லும் போது எந்த மாதிரியான மொழியை பயன்படுத்துகிறான், இதுல ரொம்ப மேம்போக்கா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுக்கு சொல் மொழிபெயர்க்கிறது, இதெல்லாம் புரிஞ்சுக்காம மொழிபெயர்ப்புன்ற ஒரு ப்ராசத்தையே புரிஞ்சுக்காம பேசுற ஒரு விஷயம். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறது தப்பு அப்படின்னு. எப்படிங்க வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்க முடியும்? முடியவே முடியாது. ஈஸை எப்படி மொழிபெயர்ப்பீங்க? இந்த மாதிரியான ஒரு அபத்தமான ஒரு விமர்சனங்கள்லாம் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறார்கள் அப்படி கிடையாது. அதே போல ஆங்கிலத்தினுடைய சின்டாக்ஸ் இருக்குல்ல, வாக்கிய அமைப்பு தமிழ்ல இருந்து டைமெட்ரிக்கலி ஆப்போசிட். அது எப்படி அதே மாதிரி பண்ண முடியும்? அதுவும் பண்ண முடியாது. மொழிபெயர்ப்பை பற்றி வைக்கப்படுகிற பெரும்பாலான விமர்சனங்கள் இந்த மாதிரி அறவைக்காட்டுத்தனமா தான் இருக்கும். அப்படி இல்ல. அது ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை ஒரு எழுத்தாளன் அவனோட மொழியில எப்படி எழுதியிருக்கானோ அதை முதல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் முழுசா உள்வாங்கிக்கிட்டு அவனுடைய மனமொழி, மொழிபெயர்ப்பாளனுடைய மனமொழி தமிழ், அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ளும் போதே அந்த விஷயம் அவன் மனசுல தமிழ் வாக்கியங்களாக உருமாறிவிடும். அததான் அவன் எழுதுறான். அது அந்த சின்டாக்ஸ் மாறத்தான் மாறும். தமிழுக்கு ஏற்றபடி அந்த சொல் அமைப்புகள் சொற்கள் மாறும். டிக்ஷனரியில இருக்கிற அர்த்தங்களை பெரும்பாலும் அந்த இடத்துல போட்டா ஒத்து வராது. ஒரு மெஷின் டிரான்ஸ்லேஷன்னா டிக்ஷனரி வார்த்தைகளை அப்படியே போடுமே தவிர ஒரு கலைஞனின் மனம், ஒரு எழுத்தாளனின் மனம், ஒரு நுண்ணுணர்வு மிக்க ஒரு மொழியாக்க கலைஞனின் மனம் டிக்ஷனரியை தாண்டியது. ஒரு சொல்லுக்கு டிக்ஷனரி சொல்கிற 7-8 இணையான சொற்களை தாண்டி அந்த இடத்துக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கும், வேற ஒரு சொல்லுதான் நீங்க பயன்படுத்த வேண்டியிருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மொழிபெயர்ப்பு. இப்படி பண்ணும்போது முரக்காமிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு.
பாமுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. உடனே கேட்கலாம், நீ முரகாமியை நீ ஜப்பான்ல படிச்சியா, ஜாப்பனீஸ்ல படிச்சியா, பாமுக்க டர்க்கிஷ்ல படிச்சியா? உண்மையில் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கிற பிரபலமான முக்கியமான டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாருமே கடுமையான கவனி அது என்ன அந்த எடிட்டிங்க்கு உட்பட்டு தான் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் வெளியவே வருது. இப்போ அருந்ததராயனுடைய சமீபத்தில் வெளிவந்த அந்த மெமாயர் அவங்க எழுதி முடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் கழிச்சுதான் புத்தகமே வெளியே மார்க்கெட் வருது. 1 வருஷம் பதிப்பாளர் எடிட்டர்லாம் அதுல ஒர்க் பண்றாங்க. ஒரு மொழிபெயர்ப்புக்கு அதை விட அதிகமா நீங்க நியூஸ்ல படிக்கலாம். முரகாமியினுடைய ஒரு நாவல் வந்த உடனே ஜப்பான்ல 1 லட்சம் காப்பீஸ் விற்றது அப்படின்னு. அது இங்கிலீஷ்ல வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடும். அதுல என்னன்னா அந்த முரகாமியினுடைய மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த பசார்ல அந்த புத்தகம் என்னைக்கு கடைக்கு வருதோ அன்னைக்குதான் இல்லை, அதுக்கு முன்னாடியே எடிட்டர் கிட்ட இருக்கும் போதே அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களுக்கு ஜே ரூபினோ அல்லது அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் போயிடும். அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய டிரான்ஸ்லேஷனை மறுபடியும் கடுமையான எடிட்டிங்க்கு உட்படுத்தி தான் வெளியவே விடுறாங்க. அதுல மிக முக்கியமானது அந்த தொனி, சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்றதுதான் தெரிஞ்சுக்கிறது தான். இன்னொன்னு, பாமுக்கு நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்திருக்காங்க. எட்டா கோக்னர் மைனலி செலக்ட் பண்ணாரு. அதன் பிறகு மௌரியன் ஃப்ரீலி இப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்னன்னா அவருடைய பிளாக் புக், அந்த பிளாக் புக் டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க வேற ஒருத்தங்க. அந்த மொழிபெயர்ப்பு தன்னுடைய மொழிக்கு கம்பேட்டிபிளா இல்லை அப்படின்னு பாமுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. அதன் பிறகு மௌரியன் ஃப்ரீலின்னு ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் வந்த உடனே அவருக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அதனால அந்த பிளாக் புக்கினுடைய அந்த முதல் டிரான்ஸ்லேஷன் வித்ரா பண்ணி மௌரியன் ஃப்ரீலிய மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு இப்ப நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற பிளாக் புக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மௌரியன் ஃப்ரீலியோட டிரான்ஸ்லேஷன். இது போலலாம் இருக்கு. இன்னொன்னு பாமுக்கு விஷயமே சொல்லணும், அவருடைய முதல்ல வந்த அந்த நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா வெண்ணிற கோட்டை, விக்டோரியா ப்ரூக்ன்றவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ண. அதை இன்னும் பாமுக்கு சரியா தீனா பார்க்கலன்னு தோணுது. ஒருவேளை எப்போவாவது நான் பாமுக்கை நேரில் சந்திக்க நேர்ந்தால் அது ரியலி ஹாப்பி வித் விக்டோரியா ப்ரூக்ஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நான் கேட்பேன். எப்படின்னா பாமுக்கனுடைய எல்லா எழுத்துக்களையும் மிகவும் உள்ளார்ந்து வாசித்து பாமுக்கை முழுசா நான் இம்பைப் பண்ணிருக்கிறதுனால அந்த ஒயிட் கேசலோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது சில வாக்கிய அமைப்புகள்லாம் அன்பாமுக்கா எனக்கு தோணும். இதே விஷயத்தை பாமு இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாரே ஒரிஜினல்ல அப்படின்னு. இத கேட்கறவங்களுக்கு இது ரொம்ப துடுக்குத்தனமான ஒரு விஷயமாக தெரியலாம். அதெல்லாம் இல்லை. நான் பாமுக்கை முழுதாக அறிந்தவன்ற முறையில அந்த வாக்கியம் பாமு இந்த மாதிரி சொல்ல மாட்டாரு அப்படின்றது எனக்கு தோணும். அதனால் மொழிபெயர்ப்பாளன் சில சுதந்திரங்களை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த சிலன்றது ரொம்ப முக்கியம். சில அவனுக்கு அந்த லைசன்ஸ் கிடையாதுதான். ஆனால் just to enhance the original script, just to enhance the translated script, சில விஷயங்களை அவன் சில லிபர்ட்டிஸ் அவன் எடுத்துக்கலான்னு தோணுது. அதனால் ஒரிஜினல் அந்த இருக்கிற கண்டென்ட்டை நான் மாத்தல. விக்டோரியா ப்ரூக் எழுதுன அந்த ஆங்கில வாசகத்தினுடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை நான் பாமுக்தனமாகவே பாமுக் இப்படித்தான் துருக்கியில வேற மாதிரி எழுதியிருப்பாரு. அத மௌரியன் ஃப்ரீலியோ எட்டா கோகுனரோ டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தா இப்படிதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே உத்தேசமா ஆக்கிக்கிட்டு நான் தமிழ்ல பண்ணிருக்கேன். இந்த மாதிரி பண்ணலாமா, அநியாயம் இல்லையா, உனக்கு எப்படி தெரியும்? அவர் கரெக்டாவே பண்ணியிருந்திருக்கலாம். விக்டோரியா ப்ரூக் அவங்க பாமுக் அந்த வாக்கியத்தை அந்த மாதிரி தான் எழுதிருக்கலாம். நீ அந்த அளவுக்கு பாமுக்குல எக்ஸ்பர்ட் ஆனி அப்படின்னா நான் பணிவோடு சொல்லிக் கொள்கிறேன், ஆமாம் நான் பாமுக்களுடைய எக்ஸ்பர்ட் தான். எனக்கு அவன் இந்த மாதிரி எழுதியிருக்க மாட்டான்னு நல்லா தோணுது. நான் மிகவும் துணிச்சலோடு கர்வத்தோடு திமிரோடு சொல்லிப்பேன். அதனால இந்த திமிர் ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால்
ஒவ்வொரு ரைட்டருடைய ஸ்டைலுக்கு ஏற்றபடி தன்னோட மொழியையும் மாற்றிக்கொண்டு எழுதுகிறவன் எவனோ அவன் தான் சரியான டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு அருந்தகராயனுடைய ஆங்கிலம் தமிழ்ல ரொம்ப கரெக்டா வந்து உட்காருது அப்படின்னு என்னோட நம்பிக்கை. அதே போல அருந்தகராய் இந்திய எழுத்தாளர். அதே போல ஜூலியன் பான்ஸனுடைய எந்த எழுத்தை எழுதினாலும், இன்னொன்னு ரேமன் கார்லோடைய எந்த கதையை மொழிபெயர்த்தாலும் அவர்களுடைய ஒரிஜினல் குரலை என்னால தமிழ்ல 100% கொண்டு வந்துட முடியுதுன்னு நான் உண்மையாகவே நான் நம்புகிறேன். அந்த அடாப்டபிலிட்டி டிரான்ஸ்லேட்டருக்கு இருக்கு. அப்புறம் சார், இப்போ டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்போ நிறைய ரீடர்ஸ் சைட்ல இருந்து நிறைய விமர்சனம்லாம் நிறைய சொல்லுவாங்க. என்னன்னா வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா பொதுவாக டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல படிக்கிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்துட்டு இங்கிலீஷ்ல படிக்காதவங்களா இருப்பாங்க. அவங்க தான் அதிகமா தமிழ்ல படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்க வந்துட்டு வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு வந்துட்டு இது டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு சரியில்லை அப்படிங்கிற விமர்சனம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு வகையில இப்போ தமிழ்ல மட்டுமே வாசிக்க தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜை தாண்டி இந்த டிரான்ஸ்லேஷன் வந்துட்டு இது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு தமிழ் ரீடரால வந்துட்டு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அதாவது முக்கியமா இப்ப சமீப காலமா வந்திருக்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு மொழிபெயர்ப்புகள் வாசிக்க சிரமமா இருக்கு அப்படின்றது. அதுல இருந்து வர்றதுதான் உங்களோட கேள்வி அப்படின்னு புரியுது. இது ரொம்ப ஒரு டைசி திங் டு டிஸ்கஸ். எப்படின்னா ஒரு வாசகன் ஒரு மொழிபெயர்ப்பாளனை எப்படி ட்ரீட் பண்றான், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மொழிபெயர்ப்பாளன் அவனுடைய மொழிபெயர்ப்பு பிரதியை தமிழுக்கு ஏற்றபடி மாற்றி கொடுத்தால்தான் சரியா போய் டிராவல் ஆகும் அப்படின்னு நினைச்சா அது மிக மோசமான ஒரு தேர்வு. இப்படி கிடையாது. எப்படின்னா மொழிபெயர்ப்பு கடினமாக இருக்கிறது அப்படின்னா மூல படைப்பு கடினமாக இருந்தால் மொழிபெயர்ப்பும் கடினமாக தான் இருக்கும். இட் இஸ் as simple as that. வாசிக்கிறவன் தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு விஷயம். அதாவது இப்ப நான் இப்படி சொல்றேன், தமிழ்லயே ரொம்ப கடினமான ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க வாசிக்கிறது, ஆனா நல்ல ரைட்டர். வெங்கடேசனுடைய எழுத்த நீங்க படிக்கிறதுக்கு எனக்கு உங்களது பாகியராஜன் பத்தி புரியவே இல்லை, நீங்க ஏன் எளிமையா எழுதக்கூடாதுன்னு கேட்பாங்களா? யாரும் கேட்கறதே இல்லை. ஆனா ஒரு மொழிபெயர்ப்பாளன் கிட்ட நீங்க டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, உள்ளவே நுழைய முடியல, என்னோட நாக்கு சுளுக்கிக்குது அப்படின்றாங்க. படிக்கிறப்போ இப்படி நாக்கு சுளுக்கிக்குதுன்னு தெரியும். அதாவது ஒரு சாதாரண வாசகனுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் புரியலன்னா அவன் அதற்கு தன்னை தகுதியாக்கிக்கலன்னு அர்த்தம். நான் சொல்றது எல்லாமே சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நல்ல துல்லியமான மொழிபெயர்ப்பு பத்தி நான் சொல்லிக்கிட்டேன். இதுல அவனுக்கு எதுவுமே ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு இலக்கிய படைப்பை கூட உள்வாங்கிக்க முடியாத ஒருத்தனுக்கு எப்படி நீங்க உங்களுக்கு பாமுக்கோ அல்லது பேன்வில்லோ அல்லது டாக் சூல்ஸ்டாப்போ மட்டும் சுலபமா புரியறதா இருக்கும். ஒரு வாசகன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதுன்றது அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்தான் அது. இன்னொன்னு, இதுவும் பல நேரங்களில் சொல்றதுதான், ஒரு வாசகன் தான் ஒரு எழுத்தாளனிடம் அல்லது மொழிபெயர்ப்பாளனிடம் போகணும். ஒரு எழுத்தாளனோ மொழிபெயர்ப்பாளனோ வாசகன் கிட்ட வர முடியாது. புரியுதுங்களா? அதுதான் ஒரு விஷயம். நீங்க ஒரு வாசக நிலையிலிருந்து நீங்க உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு நீங்க ஒரு ரைட்டர் கிட்ட போனாதான் அது சரியான ஒரு விஷயமா உங்களால புரிஞ்சுக்க வைக்க முடியும். அதன் பிறகு ஒரு புது விஷயத்த தமிழ்ல சொல்லும் போது அது உங்களுக்கு பழகின விஷயத்தையே நீங்க திருப்பி அரைச்சாதான் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னா அது ஒரு நல்ல வாசிப்பே கிடையாது. அது ஒரு புதிய விஷயங்களுக்கு மனதை திறந்து வைத்துக்கணும். அது இல்லாமல் என்னோட ஒரு சின்ன உலகத்துக்குள்ளவே இருக்கிற விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசணும், இது எனக்கு வெளியில இருக்கு அப்படின்னு அதை நீங்க சரியில்லைன்னு சொல்றதுன்றது சரியில்லை.
ஒரு 4ஆம் கிளாஸ் பையன் கிட்ட ஒரு ஜெனடிக் இன்ஜினியரிங் புத்தகத்தை கொடுத்தா அவனுக்கு புரியாதுதான். அவனுக்கு அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் புரியணும்னா அவன் படிச்சு அந்த லெவலுக்கு வந்தாதான் ஜெனடிக் இன்ஜினியரிங் புரியும். 4ஆம் கிளாஸ் பையனுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் புரியலன்னா தப்பு யாருக்கிட்ட? அந்த ஜெனடிக் இன்ஜினியரிங் புத்தகத்தை எழுதினவர்கிட்டயா 4ஆம் கிளாஸ் பையன் கிட்டயா? சரி சார். அப்புறம் இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டட் இது புக்கு படிக்கும்போது வந்துட்டு ஒரு ரீடருக்கும் அந்த டிரான்ஸ்லேட்டருக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். அது என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம வாசிக்கும் போது வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு கேரக்டரை பத்தின விமர்சனம் வரலாம். அதே மாதிரி இமோஷனலா வந்துட்டு ஒருத்தங்களோட ஆப்போசிட்டா நாம நிக்கலாம், இல்ல ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்கலாம். அந்த மாதிரி எனக்கு இப்போ ரீசெண்ட் அந்த ஷகிபைன் படிக்கும்போது கூட வந்துட்டு அந்த ஆக்னஸ் கேரக்டர் மேல வந்துட்டு எனக்கு என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா ரைட்டரோட அவரோட டக்ளஸ் ஸ்டூவர்ட் அவரோட இதை பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு விமர்சனம் பண்ணல. அதே சமயம் அவங்களோட இதை பத்தி அவர் வந்துட்டு ஒரு கரிசனமும் காமிக்கல. ஆனா எனக்கு வந்துட்டு அந்த ஆக்னஸ் கேரக்டர் மேல நிறைய ஒரு விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. இது வந்துட்டு இப்ப நீங்க ஒரு ரீடரா இருக்கும்போது வந்துட்டு அது கண்டிப்பா டிரான்ஸ்லேட்டருங்கிறவங்க வந்துட்டு ரீடரா இருந்து டிரான்ஸ்லேட் பண்றாங்க தான். அப்படிங்கிறப்போ என்னால வந்துட்டு சில விஷயங்கள்ல வந்துட்டு ஆக்னஸ்க்கு ஆப்போசிட்டா நான் நிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு நிறைய மொமெண்ட் வந்துச்சு, விமர்சனம் பண்ற மாதிரி. இந்த விஷயத்த நீங்க டிரான்ஸ்லேட்டரா இப்போ அந்த ஆத்தருக்கு வந்துட்டு என்னன்னா அது அவரோட நேரடி அவரோட சொந்த படைப்பு அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அந்த அந்த ஒரு சமநிலை இருக்கு அப்படிங்கலாம். ஆனா ஒரு டிரான்ஸ்லேட்டரா அதே மாதிரி தான் நீங்க கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 1 இயர் பக்கம் ஆகலாம். அந்த 1 இயருக்கு வந்துட்டு அந்த அந்த ஒரு சமநிலையை வந்துட்டு எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிறது தான். ரொம்ப ஃபேன்சிஃபுல்லா சொன்னா கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிறதுன்றதுதான். மொழிபெயர்க்கும் போது நான் என்னுடைய ஸ்டாண்டில் இருந்து முற்றிலுமாக விலகி அந்த ரைட்டரோட இடத்துக்கு தான் நான் போயிடுறேன். நான் எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போற ஒரே விஷயம் மொழி, அவ்வளவுதான். அந்த மொழி என்னுடைய கூருணர்வு, இந்த ரெண்டுத்தையும் தவிர மற்றது எல்லாத்தையும் என்னோட ஒரிஜினல் செல்ஃப்ல வச்சுட்டு தான் அந்த ரைட்டரோட இடத்துக்கு நான் போயிடுறேன். ஸோ ஷகிபைனுக்கு அவங்க அம்மா மேல வர்ற கோபம் அந்த வார்த்தைகள்ல தெரிகிறதுன்னா அதே அளவு கோபம் என் மொழியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளவுதான். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு நடிகனை போலதான். ஒரு நடிகன் ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது அந்த பாத்திரமாகவே அவன் மாறுகிற மாதிரி தான் ஒரு மொழிபெயர்ப்பாளனும் அந்த படைப்பாளியாக மாறுகிறான். இதுல நிறைய நுட்பமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல பல விஷயங்கள் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம், உடன்படுகிற ஒரு விஷயமா இருக்கலாம். இதுல உங்களோட பர்சனல் சாய்ஸ்ன்றது எதுவுமே கிடையவே கிடையாது. சில விஷயங்கள் சில விஷயங்கள் அந்த ரைட்டர் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கலாமே, இதை விட்டுட்டு இருக்காரு, இதையும் சேர்த்து சொல்லலாமே அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணினா அது உங்களுடைய மனத்தோட மட்டும் வச்சுக்கோங்க. ரைட்டர் என்ன எழுதியிருக்காரோ அதுல ஒரே ஒரு மயிரிழை கூட அளவு கூட அதிகமாகவும் எழுதிடக்கூடாது, குறைச்சும் விட்டுறக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தையும் இவ்வளவு வளர்த்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை நீ ஒரு விமர்சனா பார்த்து சொல்லிக்கோ, ஒரு டிரான்ஸ்லேட்டரா சொல்லாத. ஒரு புத்தகம் தேவையில்லாத வளவளப்பா இருக்குன்னா அதை மொழிபெயர்க்கிறதுக்கு எடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு முழு உடன்பாடு இருக்கிற ஒரு புத்தகத்தை தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கணும். இதுல நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலா எதுன்றது தெரியல. இன்னும் நீங்க உங்களோட கேள்வியை தெளிவா சொன்னீங்கன்னா அந்த அந்த விஷயத்துக்கு நான் இன்னும் ஆன்சர் பண்ண முடியும். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ்? புரிஞ்சுதுங்க சார். ஆனா இல்ல, நான் கேட்க வந்தது வந்துட்டு இப்போ ஒரு இப்போ எப்படி சொல்றது, அந்த நாவலை படிச்சிருந்த ஆக்னஸோட கேரக்டர்ல அவங்க வந்துட்டு நடந்துக்கிற விதத்துல சந்தர்ப்ப சூழல் வந்துட்டு அவங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் உண்மையாலுமே அவங்க சந்தர்ப்ப சூழல் தான் அப்படிங்கறத வந்துட்டு
உண்மையிலுமே அவங்களுக்கு இப்படி நடந்துக்கிற காரணம் இவங்களோட சந்தர்ப்ப சூழல் தானா அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா அந்த நாவலோட பிளஸ்ன்னு தான் நான் பாக்குறேன். அதை வந்துட்டு அவர் எங்கேயுமே அதை அண்டர்லைன் பண்ணல. இவங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இல்லை, சேம் டைம் அவங்களுக்கு ஆப்போசிட்டிவாவும் இல்லை. அது வந்துட்டு எனக்கு என்னன்னா சில இடங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாற்றமா இருந்துச்சு வாசிக்கும் போது வந்துட்டு. அது வந்துட்டு இப்போ நீங்க ஒரு 1 இயர் பக்கம் அதுல கண்டினியூவா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நான் வந்துட்டு இப்போ அதான் வாசிக்கிறேன் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2 வாரத்துல நான் படிச்சுட்டு வெளியில வந்துடுவேன். நீங்க அந்த கண்டினியூவா அந்த இதுல இருக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த மென்டலி அதுக்குன்னு ஒரு அதை எந்நேரமே இருக்கணும்ல, அந்த 1 இயருக்கு ஃபுல்லா அப்படி இருக்கிறீங்கல்ல, அதுதான் நான் கேட்டேன். சரிங்க. அப்போ அதே விஷயத்த சஸ்டைன் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்போ கரெக்ட், அதுதான். ஆமா, இப்போ உங்களுக்கு பொதுவா எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த பொதுவா நான் எடுத்துக்கவே மாட்டேன். உதாரணத்துக்கு ஒரு பர்சனலா ஒரு விஷயம் சொல்றேன். இது ஐ எம் டீ டோட்டலர். அதை தாண்டி ஐ ஹேட் ட்ரிங்கிங். ரைட். இந்த நாவல்ல ஒரு மிடா குடிகார பெண்ணோட ஒரு நாவல். இதை விடவும் ரேமன் கார்வர் அவர் ஒரு வாழ்நாள் முழுக்க, கடைசி காலத்துல இல்ல, ரொம்ப குடிகாரரா இருந்தவர் தான். அவர் குடியை நியாயப்படுத்துறதா சொல்லவே முடியாது. ஆனா அவரோட கதைகள்ல குடின்றது ஒரு முக்கியமான பார்ட்டா இருந்துகிட்டே இருக்கு. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆல்கஹாலிசம் அப்படின்றது என்னை ரொம்ப அதிகமா வெறுக்க வைக்கிற ஒரு விஷயம். அதுக்கு காரணம் பர்சனலா என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் அந்த குடியில எனக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த நண்பர்கள் இறந்தது, என்னுடைய சொந்தங்கள்ல நிறைய பேரோட குடும்பங்கள் சிதைஞ்சது, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்திருந்ததுனால மேபி அது அந்த குடி மேல எனக்கு ஒரு இன்பில்ட் வெறுப்பு ஒண்ணு இருக்கலாம். ஆனால் ரேமன் கார்வர் மாதிரி குடியை ரசிச்சு எழுதுகிற ஆரம்ப கால கதைகள், ஆனாலும் கூட அவரு குடித்தன்மையை அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. குடியால அவருக்கு வர்ற பிரச்சனைகள் தான் அந்த நாவல்ல அவர் சொல்றாரு. ஆனாலும் அந்த குடியை பத்தி எழுதும் போது அவங்க பாட்டில ஓபன் பண்றப்போ தனிப்பட்ட முறையில வாசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு அன்ஈசியா இருக்கும் இப்போவும். ஆனால் ஒன்ஸ் ஐ கெட் இன்டு டிரான்ஸ்லேஷன் அது எல்லாமே என்ன விட்டு போயிடும். ஏனென்றால் அந்த நேரத்துல நான் ஒரு ரேமன் கார்வர் தான். எஸ், அதனால கார்வர் என்ன எழுதினாரோ அப்படிதான் நான் எழுத முடியுமே தவிர என்னுடைய சொந்த சுய விருப்புகள் அந்த இடத்துல வரவே வராது. இன்னொன்னு சொல்லணும், இப்ப அருண் ஜோஷியோட 2 நாவல்களை இருவேறு பதிப்பகங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஒண்ணு சாகித்ய அகாடமிக்காக, இன்னொன்னு அருட்கல்வர் பதிப்பகத்துக்காக. அநேகமா அருட்கல்வர் பதிப்பகம் அக்டோபர் மாசத்திலேயே அந்த புத்தகத்தை வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சாகித்ய அகாடமி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, அது எப்போ வரும்னு தெரியாது. இந்த 2 நாவல்லையுமே குடிக்கிறவங்க வராங்க, அது வேற விஷயம். ஆனால் அருண் ஜோஷி ஒரு கம்யூனிச எதிர்ப்பாளர். அவருடைய 2 நாவல்லையுமே கம்யூனிச எதிர்ப்பு, கம்யூனிச கிண்டல் கொஞ்சம் வருது. நான் அற்புதமான எழுத்தாளர், எஸ், சந்தேகமே இல்லை. அதிகம் வெளிச்சம் விழாமல் இருக்கிற ஒரு மகத்தான இந்திய எழுத்தாளர் அருண் ஜோஷி. அதனாலதான் நான் ரொம்ப பதிப்பாளர்கள்கிட்டையும் சாகித்ய அகாடமி கிட்டையும் சண்டை போட்டு இந்த புத்தகத்தை, இந்த அருண் ஜோஷிய தமிழுக்கு கொண்டு வரணும்னு ஃபைட் பண்ணி பிடிவாதம் பிடிச்சு இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ வரப்போகுது. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதுதான். நான் ஒன்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் இல்லை, ஆனா ஐம் நாட் ஆன்டி கம்யூனிஸ்ட். எனக்கு கம்யூனிசம் மேல அவருக்கு இருக்கிற வெறுப்பு அது ரொம்ப சரியில்லாத வெறுப்புன்னு தான் தோணுது. மிக ஏனென்றால் அவரே ஒரு கார்பரேட் செக்டர்ல இருந்து வந்தவர். நேச்சுரலி அவருக்கு கம்யூனிசம்ன்ற ஒரு சித்தாந்தத்தின் மேல் அவருக்கு எரிச்சல் இருக்கலாம். ஆனால் அவரோட நாவல்கள்ல கம்யூனிச கிண்டலை பத்தியோ கம்யூனிச கொடியை பத்தி அவர் எரிச்சலோட வெறுப்போட சொல்லுகிற வசனத்தையோ என்னால எடிட் பண்ண முடியுமா, சென்சார் பண்ண முடியுமா? அப்படி பண்ணா நான் என்ன டிரான்ஸ்லேட், அதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. முழுக்க கம்யூனிச எதிர்ப்பு புத்தகமாக இருந்தால் நான் டிரான்ஸ்லேட் பண்ண எடுத்துட்டு போய் மாட்டேன்.
அவ்வளவு அற்புதமான ஒரு நாவல்ல ரொம்ப ஒரு ஸ்ட்ரே இன்சிடென்ட் அதெல்லாம், கம்யூனிச எதிர்ப்பும் கிண்டலும். அது எந்த விதத்திலையும் கதையோட போக்கை மாத்தக்கூடியது அல்ல. அப்படி இல்லை. அதை வச்சு கூட நான் சமாதானம் சொல்லி இல்ல இல்ல உனக்கு இவர் வைக்கிற அருண் ஜோட்சி சொல்ற இந்த கம்யூனிச விமர்சனம் இந்த தூக்கிட்டா கூட இந்த நாவல் ஒழுங்கா தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு உரிமை கிடையாது. ஐ வில் டேக்கன் அப் த ஜாப், ஐ ஹவ் டு டூ ஃபுல் ஜஸ்டிஸ் டு இட். அதனால என்ன, எனக்கு இது ரொம்ப சின்னது, இதை மட்டும் சகிச்சுக்கலாம். குணம் நாடி குற்றம் நாடி, அவ்வளவுதான். அதுபோல ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கான தேர்வுகள் தெளிவா முதல்லயே இருக்கணும். அவனுடைய ஜட்மெண்ட் முதல்லயே தெளிவா இருக்கணும். whether to take it or not. Having decided to take it, finish it. பாதியில no comebacks. சரி, இப்போ நீங்க அருண் ஜோஷியை பத்தி சொன்னதுனாலதான் எனக்கும் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு அருந்ததி ராய், அதுக்கப்புறம் அருண் ஜோஷி இந்தியன் ஆத்தர்ஸ்ல நீங்க பண்றது அப்படிதானே சார்? இதுல நீங்க அதை இப்போ ஃபாரின் ஆத்தர்ஸ் வேற இதுல இருந்து பண்றதுக்கும் நம்ம இந்தியன் ஆத்தர்ஸ் பண்றதுக்கும் அதுல லாங்குவேஜ் அந்த தீம் அந்த இதுல உங்களுக்கு அதுல என்ன வித்தியாசம் இருக்கும் சார்? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அந்த சூழல் எல்லாம் நமக்கு பரிச்சயமான சூழல் இல்லையா? ஆமா, ஓரளவு பரிச்சயமான சூழல் தான். உண்மையில தமிழ் சூழலுக்கும் அயமனம் கேரளால இருக்கிற சூழலுக்குமே ஒரு மைல்டான வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அந்த சிரியன் கிறிஸ்டியன் ஃபேமிலியில இருக்கிற நடைமுறைகள், வீட்லயே இங்கிலீஷ் பேசுற தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் நமக்கும் அந்நியமான ஒரு விஷயங்கள் தான். பட் ஆனாலும் இட்ஸ் அன் இந்தியன் நாவல். இந்தியன் நாவல் இஸ் அன் இந்தியன் நாவல். இப்ப அருண் ஜோஷியோட நாவல்ல வர்ற எல்லாருமே இந்தியர்கள். அவங்க பேசுகிற உணர்வுகள் இந்திய உணர்வுகள். ஒரு விஷயத்துக்கு எப்படி கோவப்படுவாங்க, ஒரு கணவனுக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு தெரியறப்போ ஒரு மனைவிக்கு வருகிற கோபம், அது எல்லாமே ஒரு டிப்பிக்கல் இந்தியன் தன்மையோட இருக்கிறது. அதை நம்மளால ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஆனா இதே மாதிரியான ஒரு விஷயம், இது ஒரு அடல்ட்ரியா இருந்தாலும் சரி, குப்போல்டா இருந்தாலும் சரி, ஒரு அமெரிக்கனுடைய பார்வையில கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அது நமக்கே தெரியும். இது நம்ம ஊர்ல இருக்கிறத விட இது கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னும் கரெக்டா சொல்ல போனா, தமிழின் மகத்தான நாவல்னு கொண்டாடப்படுகிற ஜானகிராமனுடைய மோகமுள் மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்போ இட் வாஸ் an utter failure. What is the big deal in it அப்படின்ற மாதிரி அவங்க கேரள வாசகர்கள் அதை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே படல. பாபு யமுனா லவ்ன்றது அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்களுக்கு படல. இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு அலட்டிக்கிறீங்க தமிழ் வாசகர்கள் அப்படின்னு. அதே போல அவர்களுக்கும் இருக்கும். அதாவது கடல் தாண்டி இருக்கிறவர்களுடைய பல விஷயங்கள். இத ஒரு ஃபுல் செஷனாவே சொல்ல முடியும். பத்தி டிஸ்கஸ் பண்றதா இருந்தா, இதுல ஆப்பிரிக்க இலக்கியங்களையும் உள்ள எடுத்துக்கிட்டு பேசுறதா இருந்தா அந்த விவாதம் இன்னும் பெருசா போயிடும். சினுவா ஆச்சுபே, அப்புறம் நைஜீரியன் ரைட்டர்ஸ், அது ஆச்சுபேவா இருக்கலாம், அதுக்கப்புறம் சீமா மாதாவா இருக்கலாம், அப்புறம் நீங்க பென்னோக்ரியா இருக்கலாம். பென்னோக்ரி இங்கிலாந்துக்கு போயிட்டாலும் அவரும் ஒரு நைஜீரியன் ரைட்டர் தான். இவர் அதே போல சவுத் அமெரிக்கால இருக்கிற ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யோசா போர்கெஸ், மார்கெஸ், எல்லாருமே அவங்களுடைய கலாச்சாரம் மண் சார்ந்த விஷயங்களை எழுதும் போது அவர்கள் அதுக்கு ஏற்றபடிதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவர்கள் ஒண்ணும் இல்ல, ஒரு அண்ணனும் தங்கையும் பேசிக்கிற விதத்திலேயே ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு தெரியுங்களா? ஒரு அண்ணன் தங்கை கிட்ட பேசுறதுன்றது ஒரு சாதாரண விஷயமா நமக்கு படலாம், அப்படி இல்லை. அதுக்கப்புறம் இங்க நிறைய ஸ்டெப் மதர், ஸ்டெப் ஃபாதர் விஷயங்கள் இந்திய சூழல்ல இருந்தாலும் அது ரொம்ப கம்மி. ஆனா ஒரு ஒரு வெஸ்டர்ன் இதுல நிறைய டிவோர்சஸ் அதிகம்தான். டிவோர்ஸ் ஆகி ரீமேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லாத ஸ்டெப் ஃபாதர் கிட்ட ஒரு பொண்ணோ பையனோ பேசுறது, அண்ட் வைஸ் வெர்சா, இது எல்லாமே ஒரு அவங்க உண்மையான அப்பா கிட்ட பேசுறத மாதிரி இல்லாமல் அவங்களுடைய ஸ்டெப் ஃபாதர் கிட்ட பேசுற டோன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசப்படும். இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டா காட் பண்ணி எழுதணுமே தவிர
அதை நம்ம இந்தியனைஸ் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல ஒரு அப்பா பொண்ணு டிஸ்கஷன் மாதிரி அந்த டோனை நீங்க மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட வர்ற வார்த்தையும் அப்படிதான் வரும். நீங்க வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா சூஸ் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்லேட்டர் எந்த ஒரு சொல்லையும் ஜஸ்ட் லைக் தட் கவனம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் யூஸ் பண்ணிடவே கூடாது. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு நிறுத்தக்குறியும் ரொம்ப முக்கியம். இது நான் என்னவோ ரொம்ப கிளாமரைஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், அது இல்ல. ஒரு டிரான்ஸ்லேட்டருடைய அடிப்படை தேவை அது. ஆனா இது முழுக்க முழுக்க டிரான்ஸ்லேட்டராகவே தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு இயல்பா வரும். ஒரு இயல்பான ஒரு ரைட்டர் சொந்தமாகவே எழுதி கொண்டிருந்தவர் ஒரு ஒரு வித்தியாசத்துக்காக மொழிபெயர்க்க வந்தார் என்றால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க ஒரிஜினலா ஒரு மிகப்பெரிய ரைட்டரா கூட இருக்கலாம், ஆனா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டா அது வேற டிபார்ட்மெண்ட். அதுல அவங்களுடைய சொந்த மேதமை, சொந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. இப்ப நீங்க சொன்னதுலதான் எனக்கு இன்னொரு கொஸ்டின் அந்த இதுவும் தோணுச்சு. இப்போ ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்க டிரான்ஸ்லேட்டரா இருக்கும்போது வந்துட்டு ஏதாவது ஒரு ஒர்க்ல ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பாஸ் மூமெண்ட் ரொம்ப கேப் எடுத்த மாதிரி இல்ல, அதை இது பண்றதுக்கு நீங்க வேற ஒரு டிரான்ஸ்லேட்டரோட இத கேட்டு அட்வைஸ் கேட்ட மாதிரி அந்த மாதிரி எதுவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவும் இருக்காங்க சார்? ஒரு கிரியேட்டருக்கு வர்ற பிளாக்ன்றது வேற, ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு வர்ற பிளாக்ன்றது அது கொஞ்சம் வேற. ஒரு கிரியேட்டர் அவன் தன்னுடைய சுய அனுபவத்திலிருந்து, அதாவது சுய அனுபவம்னா தனக்கு ஏற்பட்ட அனுபவம் இல்லை, அவன் ஒரு விஷயத்தையே கிரியேட் பண்ணி அவன் சொல்லும் போது நேச்சுரலி அவன் ஒரு கிரியேட்டர், அவனுக்கு சில நேரங்கள்ல எழுத முடியாம போகலாம். அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் காரணமா இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். குந்தர் கிராஸ், அவர் ஜெர்மன், உலகத்தினுடைய மிக செழிப்பான நாட்டில இருந்து வந்தவர். அவருக்கு என்னவோ கல்கத்தா ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்கத்தா தான் அவரோட செகண்ட் ஹோம்னு சொல்லலாம். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடிக்கடி ஒரு கல்கத்தாக்கு வருவார். கல்கட்டால இருக்கிற அப்ளூயன்ட் ஏரியால எல்லாம் அவர் தங்கி இருக்க மாட்டார். கல்கத்தாவுடைய பிரசித்தி பெற்ற சேரிகள்ல தான் தங்குவார். அவருக்கு அந்த ஊர் ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஊரா அவருக்கு தெரியுது. கல்கத்தாவை எதுவா இருந்தாலும் கல்கத்தாவுக்கு வந்துட்டு அவரோட அந்த ஊருடைய லைஃப் இருக்கு இல்லையா, அது அப்படியே ரொம்ப துடிப்போட இருக்கிற மாதிரி அவருக்கு அது கல்கத்தாவை யாரால வெறுக்க முடியும்? குந்தர் கிராஸ் மாதிரியான ஒரு நுட்பமான கலைஞனுக்கு அதை கரெக்டா அந்த கல்கத்தாவுடைய ஆன்மாவை பிடிச்சிருக்காரு. அவர் ஜன்னல் வழியா கல்கத்தா அந்த அந்த ஊரை, சேரிய, அந்த குப்பைய, தெருவுல போற அந்த அனிமல்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேக் பிக்கர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஏதோ அவருக்குள்ள இருக்கிற தெரியல அந்த வெள்ளக்காரத்தனமோ அந்த ஜெர்மன்ஸ்னமோ அந்த யூஸ் த வேர்ட் அந்த ஒரு ஆர்கன் சுப்ரீமசியோ திடீர்னு தலையெடுத்து அவரால் திடீர்னு எழுத முடியாம போயிடுது. எழுதவே முடியல. அவரால் யோசிக்கிறதுக்கே அவர் மூளை ஸ்ட்ரைக் பண்ணுது, அவரால் எழுதவே முடியல. அவர் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் அவருக்கு ஏற்பட்டதே இல்லை. அவருக்கு ரொம்ப சுலபமா ரொம்ப மேம்போக்கா எழுதுறதுக்கு மூடு இல்லைன்ற ஒரு விஷயம் இல்லை, மூடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அவரால் எழுத முடியல. அப்போ அவரு பயந்தே போயிடுறாரு. ஒரு ரைட்டருக்கு அதோட ஒரு பெரிய பயம், தன்னால எழுத முடியல அப்படின்றது எப்பேற்பட்ட பயம். அப்போ அவர் ஒரு நல்ல ஓவியர், நல்ல சிற்பி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது திடீர்னு அவர் டைரியில எழுதிக்கிட்டே இருக்கிறப்போ திடீர்னு அவர் எழுதுனது மேலேயே அவர் வரைய ஆரம்பிச்சிட்டார். அவர் வரைய ஆரம்பிச்சு தூரத்துல தெரிகிற ஒரு காளி கோயில், அப்புறம் அந்த காளி பூஜைக்காக ஏதோ பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறாங்க அந்த சேரி மக்கள்லாம். இவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு இந்த ஏரியல் வியூல. திடீர்னு அதெல்லாம் வரைய ஆரம்பிச்சிருக்காரு. வரைய ஆரம்பிச்ச உடனே ஷூசஸ் கெட் ஒர்க். அவரு தொடர்ந்து படங்களா வரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. எது மேல? இவ்வளவு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருந்த ஒரு 10-15 கவிதை வரிகள் மேலேயே அவர் படம் வரைய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கவிதை வரிகளுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த பக்கங்களை கீழ்ச்சி போடல, ஆனா அதுக்கு மேலேயே வரையறாரு.
வரைஞ்சுக்கிட்டே அவருக்கு தொடர்ந்து முதல்ல பார்த்து வரைஞ்சிட்டு இருந்தவர், வெளியே ஜன்னல் கொள்ளியை தெரிஞ்ச காட்டுல வரைஞ்சிட்டு இருந்தவர் சொந்தமாவே வரைய ஆரம்பிக்கிறார். அவர் என்ன வரையறது அவருக்கே தெரியல. கை போன போக்குல அவருக்கு கை இன்வாலண்டரியா வரைஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த டைரியில பாதி பக்கங்கள் அவருடைய அந்த பிளாக் இந்த இந்தியன் இங்க் பேனால அந்த டிராயிங் பென்ல எழுதிக்கிட்டே படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல கை சலித்ததோ மனம் சலித்ததோ தெரியல, படம் வரையறது நின்றுச்சு. மறுபடியும் எழுதுறதுக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு ரைட்டருக்கும் அந்த ரைட்டர்ஸ் பிளாக்ல இருந்து வர்ற அந்த வெளியே வர்றதுக்கு எவ்வளோ இருக்கலாம். இது புத்தர் கிளாஸ் அவரோட ஒரு விஷயம். இது ஒவ்வொரு ரைட்டரும் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அல்லது பல ரைட்டர் நீங்க கேட்டு பாருங்க, புகழ்பெற்ற பல ரைட்டர் பாதி எழுதின நாவல்கள் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இப்போ சமீபத்துல இமயம் அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதி அவரால் மேல தொடர முடியாமல் அப்படியே விட்டுட்ட ஒரு நாவலை திடீர்னு இப்ப படிச்சு இதை நம்ம எழுதாம இருக்குமே அப்படின்னு தொடர்ந்து இப்ப அதை எழுதிக்கிட்டு இருக்காரு. அதே போல பல ரைட்டர்ஸ்ங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. பாதி எழுதுனதை நிறுத்திட்டு பல வருடங்கள் கழித்து அதை தொடர்ந்து எழுதுறது. பல நேரங்கள்ல அது தொடரவே முடியாம போயிடும். எந்த எழுத்தாளர்கிட்டையும் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டா இருக்கிற ஒர்க்ஸ் இருக்கு. அது பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு இது கொஞ்சம் வேற. ஒரு மொழிபெயர்ப்பாளனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே இல்லை. பாதியில ஏன் தான் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க ஆரம்பிச்சோமோ அப்படின்னு நினைக்கிற விஷயம்ன்றது அது ரொம்ப ரேரான விஷயம். அதை பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. மேபி ஏதோ ஒரு ஆர்வத்தை ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம், ஆரம்பிச்சுட்டு மேல தொடர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கலாம். இதை நீங்க அந்த டிரான்ஸ்லேட்டரோட பொறுப்பற்ற தன்மைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது இந்த ட்ரூ சென்ஸ் அது டிரான்ஸ்லேட்டர்ஸ் பிளாக்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு சில அது என்ன சொல்ல, எனக்கு சில பிரச்சனைகள் தான் வந்திருக்கு. பிரச்சனைகள் எப்படின்னா அது என்ன, அந்த பிரச்சனைகள்ன்ற வார்த்தை சரியில்லை, என்னால எழுத முடியாம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட தருணங்கள்லாம் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், சின்ன விஷயங்களின் கடவுள்ல அந்த மெட்ராஸ் மெயில் அப்படின்னு ஒரு சாப்டர், அது ரொம்ப ஒரு 3 பக்கம் 4 பக்கம் தான் அந்த அந்த சாப்டர். அந்த 4 பக்க சாப்டரை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு 10 நாள் ஆச்சு. என்னன்னா அது ரொம்ப அந்த எஸ்தா அவ தனியா கல்கத்தாவுக்கு அனுப்புற அந்த சாப்டர் தனிப்பட்ட முறையில என்ன ரொம்ப பாதிச்சு என்னால் எழுத முடியாம ஆயிடுச்சு. ஒரு டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடாதுதான். அது ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு சரியில்லாத ஒரு விஷயம் தான். ஏனென்றால் தன்னோட தனிப்பட்ட உணர்ச்சி மேலீட்டை ஒர்க்ல கொண்டு வந்தா நீங்க ரைட்டர் சொல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்து நீங்க எழுதுவீங்க. அது கூடவே கூடாது. அதுல நீங்க கவனமா இருக்கணும். அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன். ஆனாலும் அந்த படிக்கும் போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னால அதை கேன்சல் பண்ணவே முடியல. என்னன்னா என்னால சொந்தமா எழுத நினைச்சா நான் பாட்டுதான் அதை வச்சுக்கிட்டு அதை என்னோட சொந்த இதுல மெட்ராஸ் மெயில நான் ஒரு 10 பக்கத்துக்கு நான் எழுதிட்டு இருப்பேன். அது ஒரு என்னால் ஒருபோதும் செய்ய முடியாத ஒரு காரியம். அவங்க எந்த அளவுக்கு அதை அடக்கி வாசிச்சு அந்த 4 பக்கத்துல இவ்வளவு உணர்ச்சி கொந்தளிப்புகளை கொட்டியிருக்காங்களோ அதே அளவுக்கு நானும் செய்ய முடியும். அது பெரிய சித்திரவதையா இருந்தது. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணேன். அப்புறம் பனி நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த கவிஞன் இருக்கான் இல்லையா, அவன் உருகி உருகி நேசிச்சுட்டு இருக்க அந்த காதலி உண்மையில் அந்த நீலம்ன்றவனை தான் விரும்பிக்கிட்டு இருக்கா. உண்மையான காதல் இவன் பேர்ல இல்ல அப்படின்னு இவனுக்கு செய்கிற துரோகம் அந்த ஒருத்தன் மூலமா அவனுக்கு தெரியுது. அதுக்கு சாட்சியே அவன் பேசின அந்த டெலிபோன் உரையாடல்கள்லாம் சொல்லும்போது அவன் மனசு உடைஞ்சு போயிடும். அதை நான் ஏற்கனவே அந்த நாவலை ஒரு 3 தடவை படிச்சுட்டு தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். சோ அந்த துரோகம் வருகிற அந்த சாப்டரை நெருங்கும் போது எனக்கு அந்த ஒரு பயம் இருந்தது. அதை எப்படி அந்த சாப்டரை நம்ம அணுகுவோம், எப்படி அந்த சாப்டர் எழுதுவோம். ஏனென்றால்
அந்த கா மேல எனக்கு அவ்வளவு பிரியம் இருந்தது. அவனுடைய அப்பாவித்தனத்தின் மீது அவ்வளவு நேசம் இருந்தது. அவனுடைய அப்பாவித்தனத்தை அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு துரோகம் இருக்குல்ல, தாங்க முடியாத ஒரு வழி அது. உண்மையில அந்த நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணப்போ, அந்த நாவலை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பிபி கிடையாது. எனக்கு தலையில கொஞ்சம் முடி கூட அதிகமா இருக்குது. ஆனா பனி நாவலை டிரான்ஸ்லேட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் என் தலையில பல இடங்க கொஞ்சம் பால்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிபிஏ வந்தது. இட் ஹஸ் டேக்கன் a lot out of me. இப்போ நான் டிரான்ஸ்லேட் பண்ணின அந்த அருண் ஜோஷியோட ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டில்லி பிஸ்வாஸின் வினோத வழக்கு, அந்த நாவலுடைய 2வது பாகத்தினுடைய 7வது சாப்டர், அந்த நான் முதல் பாகத்தை முடிக்கிறப்பவே எனக்கு உள்ள பயம் இருக்கு. பாகம் 2ல தான் அந்த 7வது சாப்டர் வரப்போகுது. அதை நீ எப்படி பண்ண போறேன்னு ஒரு இது இருந்தது. 2வது சாப்டர் பாகத்துல 1 2 3 4 5ன்னு முடிச்சுட்டு 6வது சாப்டரை எடுக்கும் போது, இதை முடிச்ச உடனே 7th சாப்டர் வரப்போறதுன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு பதற்றத்தை உண்டாக்கி இருக்கு. ஒரு டிரான்ஸ்லேட்டருக்கு இதெல்லாம் இருக்கவே கூடாது, மெக்கானிக்கலா டிரான்ஸ்லேட் பண்ணணும், எல்லாம் புத்திசாலிகள் சொல்லலாம், இதெல்லாம் இருக்கவே முடியாது. அந்த 7th சாப்டரை, அதுவும் அந்த 7th சாப்டரோட கடைசி பக்கத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கும் போது, I'm not ashamed to admit, I really broke down. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் டிரான்ஸ்லேட்டருக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மாதிரியான உணர்ச்சி மேலீட்டமான தருணங்களில் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் கவனமா இருக்க வேண்டியது என்னவென்றால், நீங்க அந்த ஒரிஜினல் ரைட்டரோட சொற்களை கெட்டியா பிடிச்சிட்டு தான் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட அதை தாண்டி நீங்க ரொம்ப இமோஷனல் ஆயிட்டீங்கன்னு உங்க சொந்த சரக்கையோ உங்களுடைய உணர்ச்சிகளையோ அதுல இறக்கி வைக்கவே கூடாது. நீங்கள் இறக்கி வைக்கிறது அந்த ரைட்டரோட, படைப்பாளியோட ஸ்பிரிட், உங்களுடைய ஸ்பிரிட். அது உங்களால பண்ண முடியல, கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு உங்களோட லேப்டாப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டு பாத்ரூம்ல போய் முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு வாங்க, முடிஞ்சா ஒரு காஃபி குடிங்க, உங்களை சமாதானப்படுத்திங்க, மறுபடியும் வந்து எழுதுங்க, எல்லாம் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து எழுதுங்க. பட் உங்களுடைய சொந்த உணர்ச்சிகளை உங்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு பிரதியில் இறக்கி வைக்க கூடாது. இதுதான் எனக்கு உடைந்த குடை படிக்கும்போது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த இடத்துலலாம் அந்த ஸ்டார்டிங்ல அந்த ஜோஹான் கேரக்டர் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதிக்கு அப்புறமா பார்த்தா அது மேல ஒரு பரிதாபம் வர மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் அந்த நாவலை 3 டைம் வாசிச்சிருக்கேன் சார். அதுல ஃபர்ஸ்ட் டைம் வாசிச்சு முடிக்கிறப்போ நைட்டு 2 மணி. அப்போ வந்து அது நான் மெசேஜ் கூட செக் பண்ணேன், எனக்கு அது டெலீட் ஆயிடுச்சு. நான் முடிச்ச உடனே 2 மணிக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த நாவல் வந்துட்டு எனக்கு பயங்கர ஒரு அந்த தூக்கமே இல்லாம ஆயிடுச்சு. அந்த ஜோஹானோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி அவங்க டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த இமோஷனை அப்படின்ட்டு எனக்கு அது இதா இருந்தது. சரி சார், அப்புறம் இப்போ நீங்க நிறைய தடவை சில டிஸ்கஷன்ல வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணும்போது கவனிச்சிருக்கேன், நீங்க நான் அந்த மாதிரி ஆத்தர்ஸும் சரி அந்த மாதிரி புக்ஸும் நான் கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். நிறைய புக்ஸை வந்துட்டு நீங்க அதுல ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுல இப்போ வரைக்கும் டிரான்ஸ்லேஷன்ல தமிழுக்கு வராத அதாவது என்ன சொல்றது, இப்போ அந்த நிலத்துல இருந்தே நமக்கு வந்திருக்காத ஒரு புக்கு. இப்போ ரீசெண்டா அந்த இவர் பாவங்கடேசன் வந்துட்டு மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்த அந்த கதாரி, இஸ்மாயில் கதாரி, அந்த டிரான்ஸ்லேஷன் டைம்ல கூட நீங்க அதை நோட் பண்ணி நீங்க சொல்லியிருந்தீங்க, இது வந்துட்டு நான் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிருந்த புக்கு, இப்போ வந்திருக்கிறது வந்துட்டு அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் வர வேண்டிய புக்ல அந்த மாதிரி எப்படியும் இருக்கா? நம்ம தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பல புத்தகங்கள் வரணும்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா இஸ்மாயில் கதாரியோட அந்த புரோக்கன் ஏப்ரல்ல 2006 காலத்தோடு கண்ணன் கிட்ட சொல்லி அதுக்கு ரைட்ஸ் ஒன்று சொல்லி சொன்னேன். அது என்னோட ராசி என்னன்னா, நான் யாராவது ஒரு ஆத்தரை பத்தி கண்ணன் கிட்ட சொல்லி அதுக்கு ரைட்ஸ் வாங்குங்கன்னு சொன்னா அந்த ஆத்தருக்கு நோபல் பரிசோ இல்ல இன்டர்நேஷனல் புக்கர் பரிசோ கிடைச்சிடும். ஏதோ ஒரு படத்துல யாரோ ஒரு சொல்லுவாங்க, நான் எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுது அப்படின்னு. அது போல
தி சேம் திங் ஹேப்பன் வித் பாமுக். பாமுக்கு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் அமிர்தா பத்திரிகையில பாமுக பத்தி ஒரு அறிமுக கட்டுரை நான் எழுதியிருப்பேன். கண்ணன் கிட்ட என் பேர் சிவப்புக்கு ரைட்ஸ் வாங்க சொல்லியிருப்பேன். நான் சொல்லி அந்த பாமுக் பத்தி 2 கட்டுரை எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகுதான் பாமுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இஸ்மாயில் கதாரேவனோட புரோக்கன் ஏப்ரலுக்கு ரைட்ஸ் வாங்குறதுக்கு கண்ணன் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சார். அவர் எடுக்க ஆரம்பிச்ச நேரத்துல கதாரேவுக்கு இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் கிடைத்த உடனே அந்த ஏஜென்ட் அந்த உரிமை தொகையை வானளவுக்கு உயர்த்திட்டார். இது தமிழுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு இப்ப கண்ணனால ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் லிஃபோபியாலாம் கொஞ்சம் அடங்குனதுக்கு பிறகு கொஞ்சம் அஃபோர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு பாவங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இது போல பல புத்தகங்கள் தமிழுக்கு இப்போ இன்டர்நேஷனல் புக் ஃபேர் சென்னையில வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு உலகெங்கிலும் உள்ள லிட்ரரி ஏஜென்ட்ஸுங்கெல்லாம் இங்க சென்னைக்கு வந்து அவங்களுடைய நாட்டு புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அவங்களே வந்து கேட்கறாங்க. கடை விரிச்சு இங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நிறைய நாடுகள்ல இருந்து இது வரைக்கும் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட வருது. முக்கியமாக கிழக்கு ஐரோப்பிய எஸ்ட்வைல் யுஎஸ்எஸ்ஆர் அதனோட இதெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது அந்த செய்திகள் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம், அதாவது கேள்விப்படாத நாடுகள்னா அதிகமா நம்ம மொழிபெயர்ப்பு நூல்களை படிச்சிருக்கவே மாட்டோம். அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான் அது. ஆனாலும் கூட எனக்கு சவுத் ஏஷியன் இல்லையா, சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இருந்து நமக்கு இன்னும் சரியா வரல அப்படின்னு தோணும். அண்ட் சைனீஸ் இப்போ வியட்நாம்ல இருந்து எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு. வியட்நாம்ல இருந்து நான் இது சொன்னோன்னே நான் எடுத்து வியட்நாம் கோவன் அப்படின்ட்டு ஒரு வியட்நாமிஸ் ரைட்டர், ரொம்ப முக்கியமான ரைட்டர் அவர். ஆனா அப்கோர்ஸ் செட்டில்ட் இன் யூஎஸ். ரொம்ப முக்கியமான ரைட்டர். அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் அட்லீஸ்ட் என்னுடைய மாணவர்கள் அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மாணவர்கள் சொல்றது அந்த கமல் பண்பாட்டு மையத்தினுடைய என்கிட்ட மொழிபெயர்ப்பு பயிற்சியில பயிற்சி எடுத்துட்டு இருக்கிற மாணவர்கள் அவரோட சில சிறுகதைகள் எல்லாம் அசைன்மெண்டா கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. மிக பிரமாதமான ஒரு ரொம்ப அற்புதமான ரைட்டர். அவருடைய நாவல் இந்த சொம்பத்தை ரொம்ப முக்கியமான நாவல். இது போல சைனால இருந்து நமக்கு வர்றதே கிடையாது. ரொம்ப ரொம்ப மோயான் மாதிரி சில நோபல் பிரைஸ் கிடைத்ததுனால வெளிச்சம் கிடைச்ச ஸ்ரீமோகன் பண்ணியிருக்காரு ஒரு மற்றபடி ரொம்ப கம்மிதான். ஜப்பான்ல கூட ஒரு சில ஸ்டார்களுடைய எழுத்துக்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அப்படி இல்லை, வெறும் முரகாமியை தாண்டி நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஜாப்பனீஸ் இதுல. அவரோட யாரு இஷிகுரோ அவரோட நாவல்ல கூட தமிழ்ல வந்த மாதிரி இல்ல. ஆமா, சிறுகதை பண்ணிருக்கீங்க. ஆமா, காசோ இஷிகுரோவோட ஒரு சிறுகதை பண்ணிருக்கேன். ஒரு ரேடியோ நாவல் பண்ணிருக்கேன். இஷிகுரோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரைட்டர். இஷிகுரோவனுடைய நாவல்கள் ரொம்ப முக்கியமான நாவல்கள். ஆனா இஷிகுரோவை ஒரு ஜப்பானிய எழுத்தாளர்னு சொல்ல முடியாது. அவர் 3-4 வயசா இருக்கிறப்ப அவங்க பிரிட்டனுக்கு குடி வந்துட்டாங்க அவங்க அப்பா அம்மாங்க. அதனால அவர் கிட்டத்தட்ட ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் தான் சொல்ல முடியும். உண்மையிலேயே அவருக்கு ஜப்பானிய மொழி தெரியுமான்றதே சந்தேகம். அவரோட ஆனா அவர் பிறந்த ஊர் என்ன ஊர் தெரியும் இல்லையா, நாகசாகி. அதனால அவருக்கு அந்த 2ஆம் உலகப் போரினுடைய அழிவு தாக்கம் அவருக்கு உண்டு. நேரடி அனுபவ தெரியலாட்டி கூட அவருடைய அந்த ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதுல அவரோட அந்த இது தெரியும். ஆமா, அது என்னன்னா அவர் இஷிகுரோ ரொம்ப கூர்மையான ஒரு ரைட்டர். அவருடைய எழுத்துல இருக்கிற அந்த ஒரு மர்மத்தன்மை இருக்குல்ல, மர்மம் இல்லாத மர்மத்தன்மை அது. எப்படின்னா நீங்க அவரோட பேர்வியூ ஆஃப் ஹில்ஸ் இருக்கு, அவரோட முதல் நாவல், அந்த நாவல், அப்புறம் ரிமைன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாவல் எல்லாம் அந்த ரிமைன்ஸ் ஆஃப் த டேன்றது பிஜி ஓடோஸ்டோனுடைய கொஞ்சம் சீரியஸ் ஒர்க்னு சொல்லலாம். அதுல வர்ற மாதிரியே ஊஸ்டர் மாதிரியே ஒருத்தன், ஜீவ்ஸ் மாதிரி ஒருத்தன், அந்த மாதிரி ஒரு பட்லர்
இதுலயும் வரும். ஆனா பிஜியோட சொல்ற ஒரு விஷயம் இல்லை, இது அதோட ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அவர் எதையுமே நேரடா ஓப்பனா சொல்றதே கிடையாது விஷயம். அவர் பிரதீப்க்கு அடியில ஒரு பயங்கர எரிமலை ம், கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய எழுத்தினுடைய மேற்பரப்பு ரொம்ப ஒரு பசிபிக் பெருங்கடல் மாதிரி ரொம்ப நிச்சலமா அலைகளே இல்லாம அமைதியா இருக்கும். அது ம். ரொம்ப ஒரு ஏமாற்றுகிற எளிமை. ஆ, கிட்டத்தட்ட ரேமன் கார்வருடைய ஏமாற்றும் எளிமைக்கு இணையா அதை சொல்லலாம். ம், அவரோட எழுத்துல இருக்கிற ஒரு வன்முறை இருக்கு இல்லையா, விஸ்வரோட வன்முறை, அது பிசிக்கல் வன்முறை அல்ல, அது வேற மாதிரியான வன்முறை. ஆனால் ரத்தம் சிந்தாத, கத்தி எடுக்காத, துப்பாக்கி வெடிக்காத ஒரு மென்டல் வன்முறை பயங்கரம் அது. அத course, அது என்னவோ அவர் நோபல் பரிசெல்லாம் கிடைச்சிருக்கு. இஷிகுரோவா நிறைய பேர் படிச்சிருந்திருக்கலாம். பல மொழிபெயர்ப்பாளர்கள் கண்டிப்பா தமிழ்ல படிச்சிருப்பாங்க. ஆஹ் எதுக்காக அவரை இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ண எடுக்கல அப்படின்னு தெரியல. ம். ஆனால் யார் மொழிபெயர்க்க அந்த கையில எடுத்தாலும் நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன், கவனமா டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அவர். இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க ஆமா. இப்போ. ஆ, பெஸ்ட் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னுட்டு ஒரு தொகுப்பு வரும். ஓ ஹென்ரி பிரைஸ் வின்னிங் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு வரும். அப்புறம் கிராண்டா. இதுல ஆ, எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புதுசு புதுசா பல ரைட்டர்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஆ, இப்போ சமந்தா ஸ்வெர்லோபின் அப்படின்னு ஒரு ஆ, புது ரைட்டரை இப்பதான் ஆ, நான் கேள்விப்பட்டேன். ஆ, அது எப்படி கேள்விப்பட்டேன்னா, அவரோட ஃபேபுலஸ் அனிமல்ன்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பத்தி சப்ஸ்டாக்ல படித்தேன். ம். அப்படியே அதிர வைத்த ஒரு சிறுகதை அது. உடனே அந்த சமந்தாவனுடைய ஒரு 4 புத்தகங்களை உடனே நான் வாங்கினேன், படிக்கல. அவரோட ஷார்ட் ஸ்டோரிஸை மட்டும் வாங்கிட்டேன். அவரோட பிரசித்தி பெற்ற ஒரு நாவல் ஒன்று இருக்கு, அதான் வந்து வச்சிருக்கேன். நான் படிக்கல. ஆனா அந்த சிறுகதைகளை படிக்கும்போது சவுத் அமெரிக்கன் அர்ஜென்டைன் ரைட்டர், நான் எனக்கு இந்த ஜோசியம் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இந்த சமந்தா உலகத்தை ஆளப் போகிறாள், மார்க் மை வேர்ட்ஸ், இதெல்லாம் தமிழுக்கு வரணும். ம். அவங்களோட ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து இவர் கார்த்திகை பாண்டியன் அவர் பண்ணியிருந்தாரு அப்படியா? சம்பந்தத்தை. ஒரு ஷார்ட் ஸ்டோரி, அது ஒரு அப்படியா? கலெக்ஷன்ல. ஆமா, அது தலைப்பு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஓஹோ. அந்த மாதிரி அவருக்குமே ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அப்படின்னு ஒரு இதுல கூட சொல்லியிருக்காங்க. அப்படியா? வெரி குட். தெரியல, நான் கவனிக்கல. சரி. நான் சரிங்க அப் சார். டு டேட்டாவே இல்லைங்க தமிழ்ல. நான் தமிழ்ல படிக்கிறதே இல்ல இல்லை. சார், அது என்னோட நேரம் முழுக்க எனக்கு டிரான்ஸ்லேஷன்லயே இருக்கு. தமிழ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றதே தெரியல. அது முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். இல்ல சார், நான் அப்படி ரெண்டுலையும் தூக்கிறேன். சரிங்க சார். எனக்கு நான் கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல சார், இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண வர்றவங்களுக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சில ஒரு அறிவுரை மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? Don't follow anyone's advice. See, ஆரம் சில எச்சரிக்கைகள் ஒன்னா சொல்லலாம். அதாவது ஒரு புதுசா வர டிரான்ஸ்லேட்டர் முதல்ல தன்னைத்தானே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கணும். தான் உண்மையான நியாயமான நியாயம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு மொழி அறிவு, மொழி புலமை கொண்டவனா இருக்கனா. இங்கிலீஷ் லேர்ன் பண்றதா இருந்தா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே அவன் கேட்டுக்கணும். நியாயமா அசஸ் பண்ணிக்கணும், அவனுக்கு இருக்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனே ஒரு படைப்பு மனம் கொண்டவனா இருக்கணும். அப்பதான் டிரான்ஸ்லேஷன்ன்றது வெறும் வார்த்தைகளை பெயர்க்கிறது அல்ல. அது ரொம்ப ஃபேன்சிஃபுல்லா பண்ணா அது ஒரு ரீக்ரியேஷன் தான். ஒரு ஒரு பேரலல் கிரியேட்டிவ் ப்ராசஸ் தான் அது. அதனால அவனுக்கு சொந்தமாவும் ஒரு விஷயத்த சொல்றதுக்கான திறமை இருக்கணும். சொந்தமானா சொந்த விஷயங்களை இல்லை, இந்த படைப்பு மனம் அவனுக்கு இருக்கணும். அப்புறம் இந்த மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பாளன் ரெக்கக்னிஷன் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவனதான் இருக்கு. ஏனென்றால் உங்களோட மொழிபெயர்ப்பை படிக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்குன்னா அந்த பாராட்டு உங்களுக்கு வர்றதில்லை.
அந்த இது தெரியணும். நீங்க யார மொழிபெயர்க்கிறீங்களோ அந்த ஆத்தருக்கு கிடைக்கிற பாராட்டு தான் அந்த வாசகன் சொல்ற பாராட்டு. நீங்க மொழிபெயர்த்த பெருமகிழ்வின் பேரவை அற்புதமான ஒரு நாவல் அப்படின்னா இந்த அற்புதமானன்றது அருந்ததிராய்க்கு தான் போய் சேரும். ஸோ அதுல அதுல நீங்க கவனமா இருக்கணும். அவன் என்ன அவன் என்னை பத்தி சொல்லவே மாட்டேன்றானே அப்படின்னா உன்னோட மொழிபெயர்ப்பு தான் படிக்கிறான், அதை பத்தி தான் அவன் சொல்றான். அதனால அதோட திருப்தி அடைஞ்சிருது, அவ்வளவுதான். பல மொழிபெயர்ப்பு விமர்சனங்கள்ல கடைசியில டெம்ப்ளேட்டா தமிழிலேயே வாசித்தது போல இருக்கு அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா? அதை பார்த்து முடிஞ்சா கோவப்படுங்க, இல்ல முடிஞ்சா சந்தோஷப்படுங்க, அவ்வளவுதான். ஒரு டிரான்ஸ்லேட்டர் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை பத்தி பேசினா ரொம்ப அந்த டிரான்ஸ்லேட்டர்கள் மத்தியில பேசுற விஷயம் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இன்விசிபிலிட்டி அப்படின்னு அந்த லாரன்ஸ் வெனூட்டியோட ஒரு விஷயம். அதை பத்தி நான் என்னுடைய மாணவர்கள்கிட்ட அடுத்த என்னோட கிளாஸ்ல அதை பத்தி பேசுறதுக்காக நான் குறிப்புகள்லாம் வச்சிருக்கேன். அது இந்த ஜூம் மீட்டிங்ல பேசுறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அதாவது சுருக்கமா சொன்னோம்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் இன்விசிபிளா தான் இருக்கணுமா படைப்புல அப்படின்னு, அதுக்கு எஸ் நோ அப்படின்னு விதமாக இருக்கு. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்புன்னு தான் தெரியணுமா, இல்ல அந்த படிக்கிற அந்த டார்கெட் லாங்குவேஜ்ல ஏன் எழுதப்பட்டது மாதிரி இருக்கணுமா அப்படின்னு ஒரு ரொம்ப பழங்காலத்துல இருந்து கேள்விப்பட்டு வருகிற ஒரு விஷயம் என்னது. அத இன்னும் இந்த லெவலுக்கு இந்த காலத்துக்கு அதை நீங்க டெவலப் பண்றப்போ அதுல பல விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இப்போ காப்டானுடைய முதல் டிரான்ஸ்லேட்டர் ஒரு பேர் மியூல் வில்லா மியூர்னு ரிஃபர் பண்ணாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஒரு பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல காஃப்காவை கொஞ்சம் உருமாற்றி பண்ண ஒரு டிரான்ஸ்லேஷன். அது சரியில்லைன்னு தான் அதுக்கப்புறம் மற்ற காஃப்காவுக்கு அடுத்து பல டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு காரணம் அவர் பயன்படுத்தின அந்த ஜெர்மன் ஒரு பியூர் ஜெர்மனே கிடையாது. அவர் இதுல நிறைய அவரே ஒரு பிராக் செக் நாட்டுல வளர்ந்த பிராக் நகரத்துல வளர்ந்த ஒரு யூதர், அவங்களுக்கே தெரியும். அதுல செக் மொழியும் ஜெர்மன் மொழியும் கலந்த கொஞ்சம் சாயல்லாம் இருக்கும். அவர் என்ன விஷயத்த சொல்றதுக்கு அவர் அந்த சொல்ல பயன்படுத்தினாருங்கிறது இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெர்மன் லாங்குவேஜை படிச்ச மொழிபெயர்ப்பாளர்களால சரியா கெஸ் பண்ண முடியாம மனம் போன போக்கில் அந்த வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த நியூர் பேர் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஒரு விக்டோரியன் ஆங்கிலைஸ்டு இங்கிலீஷ்ல தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இத்தனை விஷயங்களை தாண்டி ஒரு க்ளோசர் டு த ஒரிஜினல் அப்படின்றது ரஷ்யன் இதுல இந்த ரிச்சர்ட் சேவியர் ஓலகான்ஸ்கி பத்தி நம்ம நிறைய பேசுறோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் இதுதான் நான் சரியா கவர் பண்ணலாம்னு தெரியல. நீங்க ஏதாவது மறுபடியும் கேட்கறதுனா கேளுங்க. இல்ல சார், அது புரிஞ்சது சார். இப்போ ஹலோ கேக்குதாங்க சார்? சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல நான் கேட்க நினைச்சிருந்த கேள்வி எல்லாம் இப்போதைக்கு கேட்டுட்டேன். ஓகே ஓகே. அதுல நிறைய விளக்கங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ புதுசா இருந்தது. நான் உங்களோட நேர்காணல்ல நிறைய இதை நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். இப்போ ரீசெண்டா கூட நீங்களும் நர்மதா மேமும் அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இருந்தது. அது 2 பார்ட்டா வந்திருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அது நீங்க அதுல கேட்ட கேள்வி எல்லாமே வந்துட்டு எனக்கு நான் இப்போ யோசிக்கும் போது என்னன்னா நான் அதுல கேட்காத ஒரு விஷயமா நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதா இருந்தது. ஏன்னா அதுல அவ்வளவு விஷயத்த வந்துட்டு அதுலயே வந்துட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ நான் கேட்க நினைச்ச கேள்வி வந்துட்டு இப்போதைக்கு இவ்வளவுதாங்க சார். இப்போ பங்கேற்பாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்கறதா கேட்கலாமே. மிக்க மகிழ்ச்சி சார். ஒரு வாசிப்பாளரா அவரோட படைப்புகள் எல்லாத்தையுமே இவ்வளவு தூரம் உள்வாங்கி ஒரு நேர்காணல் வாங்கி எங்களுக்கு பரிசளித்தது மாதிரி ஒரு நேர்காணல் சிறப்பா அமையறது பேட்டி அளிப்பவரால் அல்ல, கேள்வி கேட்பவரால் தான். ரஞ்சித் கேட்ட கேள்விகள் பாருங்க, ஆல்மோஸ்ட் ஹஸ் கவர்ட் எவ்ரிதிங். அவர் கேட்ட கேள்விகளால தான் இந்த பதில் தான் என்னால சொல்ல முடிஞ்சது.
அதனால இந்த பேட்டி ஒரு நல்ல முறையில அமைந்து இருந்தால் அதற்கு முழு பாராட்டும் ரஞ்சித்தை தான் சேரும்னு நான் சொல்லிக்கிறேன். Yes. வேற மிக்க யாராவது மகிழ்ச்சி. குழுமத்துல வேற யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கைகள் உயர்த்தலாம். ம். ஒரே நிமிஷம். காளிதாஸ் சார், காளிதாஸ்? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம். படைப்பாளியின் ஸ்பிரிட்டை தான் வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய சொந்த உணர்ச்சிகளை மொழிபெயர்ப்பாளர்கள் இறக்கி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை, அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கிரியேட்டருடைய பிராக்லேயே டிரான்ஸ்லேட்டரும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. ஆனா தமிழ்ல மொழிபெயர்க்கக்கூடிய பல மொழிபெயர்ப்புகள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற கருத்து எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, இப்ப அண்ணாஸ்வீரோட கவிதைகளை ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்காரு. அதுல ஒரு கவிதையை வாசிக்கிறேன். அப்ப நான் சொல்ல வர்றதோட இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாரோட கவிதை? அண்ணாஸ்வீர் கவிதைகள். அண்ணாஸ்வீர் அப்படிங்கிறவரோட கவிதைகள், அதாவது போலந்து கவிஞர். அவருடைய கவிதை ஒண்ணுல இப்படி சொல்றாரு: நான் சமையலறை தரையை துடைத்துக் கொண்டிருக்கிறேன், எல்லா 4 பாதங்களையும் ஊன்றி ஒரு நாயின் நிலையில். நான் அடைகிறேன் ஒரு சிறு பொழுதுக்கு நல்ல நகைச்சுவை ஒரு நாயின். மிக மோசம், நிச்சயமாக என்னால் முடியாது குறைக்க. இப்ப இந்த கவிதையில ஒரு கண்டினியூட்டியே இல்லை. அதாவது இவர் நாயை பத்தி தான் சொல்றாரு, நாயோட நிலையில இருந்து தான் சொல்றாரு. அந்த கவிதையை பாருங்களேன். நான் அடைகிறேன் ஒரு சிறு பொழுதுக்கு நல்ல நகைச்சுவை ஒரு நாயின். அந்த ஒரு கண்டினியூட்டி சுத்தமாவே இல்லை. இது இந்த மாதிரியான மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு ஒரு வாசிக்கக்கூடிய வாசகனுக்கு. மலை மேல் நின்று கொண்டு இயற்கையை துல்லியமாக ரசித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கும், மலை மேல் நின்று கொண்டு துல்லியமான இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி கவிதைகள்ல கிடைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது நீங்க சொன்ன அந்த படைப்பாளியின் ஸ்பிரிட்டை தான் வெளிப்படுத்த வேண்டும், மொழிபெயர்ப்பாளனுடைய சொந்த உணர்ச்சிகளை இறக்கி வைக்க கூடாதுன்னு சொல்றது கூட இதுக்கு ஒத்து போற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் கவிஞன் அல்ல. முதல்ல நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம், நான் கவிதைகளை மொழிபெயர்க்கிறது இல்லை. ஒரு கவிதையை ஒருத்தன் மொழிபெயர்க்கிறதாக இருந்தால் அடிப்படையில் அவன் ஒரு கவிஞனாக இருக்க வேண்டும். இது என்னுடைய தீர்மானமான நம்பிக்கை. நான் உரைநடை மைந்தன். நான் என்னோட கல்லூரி தினங்கள்ல எழுதின கவிதைகள்ல நான் சேர்க்க மாட்டேன். அது அந்த வயசுனுடைய உணர்வுகள். ஆனா ஒரு நவீன கவிதையை உள்வாங்கிக்கிட்டு அதை நீங்க கவிதைய மொழிபெயர்க்கிறதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. உண்மையில நீங்க கவி மொழி அறிந்தவராக, கவி மனம் படைத்தவராக இருக்கணும்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ் மொழியே கவிதைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தொல்காப்பியருக்கு முன்னாடியிலிருந்தே தமிழ் இருந்தது தெரியும். அது கவிதை வடிவத்துல தான் இருந்ததுன்னு தெரியும். தமிழும் கவிதைகளும் பிரிச்சே பார்க்கவே முடியாது. சோ கவிதைக்கு தமிழை விட ஒரு உகந்த மொழி இருக்கவே முடியாது. அந்த மொழியை கவனமா கையாள வேண்டியிருக்கு. இந்த பயத்தின் காரணமாகவே நான் கவிதைகளை மொழிபெயர்க்கிறது இல்லை. மோசமான மொழிபெயர்ப்புகள்ல முன்வைத்து பேசுறதுன்றது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஹோப் இல்லாத ஒரு விஷயம். அது ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கணும்னு பேசலாம், அதுக்கு உதாரணங்கள் காட்டி பேசுறதுக்கு நல்ல மொழிபெயர்ப்புக்கு உதாரணம் காட்டுறது ஓகே. நான் ரொம்ப சேஃபா பிளே பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சா, மேபி எனக்கு கிரிக்கெட்ல கூட கவாஸ்கரையும் திராவிடையும் அதிகமா பிடிக்குது. அதனால நான் ஒரு டிஃபென்சிவான ஒரு கருத்துடையவனாவே கூட நீங்க என்ன நினைச்சுக்கலாம்.
மோசமான மொழிபெயர்ப்புகளை பற்றி உதாரணம் காட்டி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அது வாசகர்களே நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். தோழர் குமரேசன் கையை உயர்த்தி இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி காளிதாசனா. உண்மையிலேயே அவர் ஒரு சிறந்த கவிஞர். அதனாலதான் அவரால் அந்த அந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறேன் நான். குமரேசன் ஐயா, உங்களோட கேள்வியை கேட்கலாம் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. குமரேசன் இன்னும் அன்மியூட் பண்ணல. உலக மொழிபெயர்ப்பு நாளில் முக்கியமான ஒரு சந்திப்பாக உரையாடலாக இருந்தது. இந்த பொழுது கூடுதல் நேரங்கிறது தெரியாத அளவுக்கு அடர்த்தியான கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டன. அதுக்காக இருவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவா இந்த சயின்ஸ் வந்து எனக்கு வந்து மொழிபெயர்ப்பு பற்றி சொல்வதா இருந்தா, இனக்கலப்பு என்பது எப்படி மனித குலம் என்பதனுடைய வளர்ச்சிக்கு, மனித குலத்துடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை இனக்கலப்பு தான் உறுதிப்படுத்தியது. இனக்கலப்பு இல்லைனாக்கா அங்கங்க அழிஞ்சு போயிருக்கும் அப்படியே. அதே போல இந்த மொழிபெயர்ப்பு தான் உலக உறவை உறுதிப்படுத்தியது, உலகத்தையே உறவாட வைத்தது, உலகம் தன்னுடைய உறவை கொண்டாட வைத்தது அப்படிலாம் சொல்லிட்டு போலாம் மொழிபெயர்ப்புடைய சிறப்பு பற்றி. அதற்கு ஒரு அது சார்ந்து கொண்டாடப்படுகின்ற அந்த செயின்ட் ஜெரோம் வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, அவர் காலத்திலிருந்தே இந்த விவாதங்கள் இருந்துட்டு வந்திருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறதா, மொழிக்கு மொழி மொழிபெயர்க்க, கருத்துக்கு கருத்து, கருத்திலிருந்து கருத்து கொண்டு வருவதா அல்லது வார்த்தை கொண்டு வருவதா அவர் காலத்திலிருந்தே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் காலம் வரைக்கும் இந்த வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு என்கிறது தான் நடைமுறையில் இருந்துச்சு. அப்ப இவர் தான் முதல் முறையா அந்த விவிலியத்தை உட்பட மொழிபெயர்க்கிற போது அந்த இல்ல கருத்துக்கு தான், கருத்தை கொண்டு வருவதில் தான் வெற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அது ஒரு புதிய அணுகுமுறையா கொண்டு வராரு அப்படின்னு நான் படிச்சு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாளை ஒட்டி தான் அவருடைய நினைவு நாளை ஒட்டி தானே ஐநா சபை இந்த நாளை அறிவிச்சதுங்கிறது இருக்கு. இப்ப இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து உண்டு. என்னுடைய மொழிபெயர்ப்பு சார்ந்த அந்த பணிகளோட இணைந்த ஒரு அனுபவமாகவே கருத்தாகவும் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னன்னா, இப்ப நீங்க பேசிட்டு வந்தபோது எல்லாம் ரொம்ப அடர்த்தியான விஷயங்கள். என்னுடைய சொந்த இது என்னன்னா, ஒரு மொழிபெயர்க்கிற போது வாசகருக்கு வந்து அது மொழிபெயர்ப்பு நூலைத்தான் படிக்கிறேன் என்கிற எண்ணமும் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதான் இப்ப நீங்க சொன்னீங்க, அழகா முடிக்கும்போது சொன்னீங்க, அப்படியே தமிழ்லயே படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா அதை படிச்சு விட்டுருங்க, அதோட ஏதோ சொல்லிட்டு போறான்னு விட்டுருங்க அப்படின்னு. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட அது ஒரு கேள்வியாக இருக்காங்க. நீங்க சொன்ன அந்த வாக்கியத்தை இந்த கேள்விக்கான பதிலாக கூட நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா, ஏன் அந்த மொழிபெயர்ப்பு தான்ங்கிற எண்ணம் வரணும்னு நினைக்கிறேன்னா, இப்ப நான் ஒரு ஆங்கில புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன்னு வச்சுங்க, அது நாவலா இருக்கலாம், அரசியல் நூலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு, அது நிச்சயமா அது என்னுடைய தாய்மொழி அல்ல, வேற ஒரு மொழிதாங்கிற போது அந்த உணர்வோடு தான் படிப்பேன். அதற்கான அந்த மொழிக்குரிய கட்டமைப்பு அது எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்க முடியுது, எந்த அளவுக்கு அந்த இலக்கணத்தை நான் வாங்கி வச்சிருக்கேன், எந்த அளவுக்கு அந்த கலாச்சாரங்களை நான் உள்ள இறக்கி வச்சிருக்கிறேங்கிறதெல்லாம் சேர்ந்து தானே நான் புரிஞ்சு கொள்றதுங்கிறது இருக்க முடியும். அதே அப்ப அந்த ஒரிஜினல் இங்கிலீஷ் புக்கை படிக்கிற போது எனக்கு என்ன ஃபீலிங் ஏற்பட்டதோ, ஒரு வேற்று மொழி சார்ந்த ஒரு படைப்பை படிக்கிறோம் அப்படிங்கிற இதோட அதை ரசிச்சு படிப்போம். அது வேற, அது உள்வாங்கிறதுக்கு அதை கருத்து கொண்டு அதுல இருந்து எடுத்துக்கொண்டது மற்றவங்க பகிரவும் முயற்சி, அதெல்லாம் வேற. ஆனா நிச்சயமா வேற்று மொழி புத்தகத்தை நான் படிக்கிறேங்கிற உணர்வு எங்க மனசுல நிற்கும். அதே போன்ற உணர்வு டிரான்ஸ்லேஷன்லயும் இருக்கணும். மொழிபெயர்ப்புல வந்து அது இல்ல, என்னுடைய சில மொழிபெயர்ப்பு அப்படியே நீங்க மொழிபெயர்ப்பு படிக்கிற மாதிரியே இல்ல, அப்படியே தமிழ்லயே படிக்கிற மாதிரி இருக்கும்போது நான் எங்கேயோ ஒரே இறைட்டம் போல இருக்கு, நம்மள அறியாம பூந்தொழிட்டம் போல இருக்கேன்னு என்ன நானே விமர்சனம் பண்ணிக்குவேன். இது குறித்து உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்க அதை பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு கருத்து சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து இந்த பொதுவாக இன்றைய உங்க 2 பேரோட உரையாடல் என்பது உங்களுடைய சொந்த படைப்புகள், சொந்த எழுத்தாக்கங்கள் என்பதை தாண்டி மொழிபெயர்ப்புங்கிற அந்த கலை, மொழிபெயர்ப்புங்கிற அந்த பணி
அது சார்ந்த உரையாடலாக அமைஞ்சதுங்கிறதும் இது இந்த இன்றைய நிகழ்வுகளுடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த படைப்புகள் சொந்த அனுபவங்கள்களோடய போயிருக்கு. அப்புறம் இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவர் அந்த வார்த்தைக்கு வார்த்தை, கருத்துக்கு கருத்துங்கிறது அந்த கிளாஷ் இன்னைக்கும் இருக்கலாம். ஏன்னா நீங்க அதிகமா இதுல ஈடுபட்டிருக்கனால அந்த வாதங்கள் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அடுத்து இது அது மொழிபெயர்ப்புகளால் தான் இந்த சொன்ன பாருங்க, பைபிள் எப்படி உலகம் பூரா மொழிபெயர்ப்புகளால் பரவிச்சு, அது மாதிரி மொழிபெயர்ப்புகள் இல்லை என்றால் மார்க்சியமும் பரவிக்க முடியாது. அத்தனை நூல்கள்ல அத்தனை மொழிகள்ல மார்க்சியம் கொண்டு செல்லப்பட்டதில்லை. மூலதனமா இருக்கட்டும், மற்ற படைப்பு இருக்கட்டும், எல்லாம் ஒரு உலகத்தின் பல நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கிறால் அந்த மொழிபெயர்ப்பு நூலிலிருந்து கிடைத்துக்கொண்டு அப்புறம் உள்நாட்டு பண்பேற்றி கொண்டு செயல்படுகிறது. அது வேற, அந்த இதுக்குள்ள நான் இறங்கல. ஆனா அது முக்கியமான அந்த பணியை மொழிபெயர்ப்பு மூலமா தான் செய்ய முடிஞ்சதுங்கிறக்கா. அது சார்ந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நீங்க பர்சனலா நீங்க சொல்லலாலும் ஒரு பர்சனல் கேள்வி நான் வைக்க விரும்புறேன். என்னன்னா, அப்படி மொழிபெயர்க்கிற போது அந்த பண்பாட்டு கூறுகளை புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா அதுல இறங்கி புரிந்து கொள்ளாம வெறும் டிக்ஷனரியை மட்டும் பார்த்துட்டு பண்ணிட முடியாது. அப்ப அது செய்வதற்கு கூடுதல் மெனக்கெடல்கள் என்ன மேற்கொள்கிறீர்கள்? அதாவது அந்த எந்த மொழியிலிருந்து எடுக்கிறீர்கள், ஆங்கிலத்திலிருந்து ஆங்கிலத்திலே அந்த குறிப்பிட்ட நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த பண்பாட்டு கூறுகளை உள்வாங்கிக் கொள்வதற்கு நீங்க என்ன முயற்சியில் இருக்கிறீங்க? அதே போல அதை தமிழ்படுத்தும் போது தமிழுக்கு பண்பாட்டுகளோடு பொருத்தமாக கொடுக்கணுங்கிறதுக்கான முயற்சிகள் என்ன இருக்கிறீங்க? அது நிச்சயமா புதிய இதுல ஈடுபடுகிறவர்களுக்கு பெரிய உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு தான் நான் உங்ககிட்ட வைக்கிற கேள்வி. ரஞ்சித்துடைய கேள்விகளை பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சதை நீங்களே சொல்லிட்டீங்க, அதே போதும். உங்களுடைய கருத்துக்களை தான் பிரதானமா சொல்லிருக்கீங்க. நீங்க கேட்ட அந்த கேள்விகள் வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்றது, கருத்துக்கு கருத்து டிரான்ஸ்லேட் பண்றதுன்றது, இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட எந்த ஒரு ஆழமான புரிந்து உணர்வு இல்லாமலேயே 80 வருஷங்களுக்கு மேல கேட்கப்பட்டு வருகிற ரொம்ப ஒரு மேம்போக்கான ஒரு கேள்வி. எது சரியான மொழிபெயர்ப்பு? வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறதா, கருத்துக்கு கருத்து மொழிபெயர்க்கிறதா? உண்மையில மொழிபெயர்ப்புனா என்னன்னு புரிஞ்சுக்காம கேட்கிற ஒரு கேள்வியில பிரதானமான கேள்வி இது. நீங்க எப்படிங்க இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்க்க முடியும்? ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நீங்க வார்த்தைகளை தான் மொழிபெயர்க்கிறீங்க, அதுல இருக்கிற கருத்துக்களை தான் மொழிபெயர்க்கிறீங்க. வார்த்தைகளும் கருத்துகளும் வேற வேறையா? அப்படி இல்லை. அதாவது இந்த கேள்விகள்ல என்னன்னா, சும்மா மெக்கானிக்கலா அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை புரிஞ்சுக்காம அகராதி சொற்களை போட்டு அப்படியே போட்டு ரீப்ளேஸ் பண்றதுன்றது அது ஒரு மோசமான மொழிபெயர்ப்போட ஒரு அம்சம் அது. அதனால இப்ப நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், ரொம்ப நுட்பமாக ஒரு 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 பிரதியை நான் மொழிபெயர்க்கிறேன் என்றால் நான் வார்த்தைகளைத்தான் நான் மொழிபெயர்க்கிறேன். அது வார்த்தைக்கு வார்த்தை தான் மொழிபெயர்க்கிறேன், அதுல இருக்கிற கருத்துக்களை தான் நான் மொழிபெயர்க்கிறேன். அதனால இது ரெண்டுத்தையும் எதிர் நிலையில வைக்கவே கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறது ஒரு தரப்பு, கருத்துக்கு கருத்து மொழிபெயர்க்கிறது இன்னொரு தரப்பு. இது எப்படின்னா, மொழிபெயர்ப்பையும் தழுவலையும் எதிரெதிரா வைக்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்படி இல்லை. இது மொழிபெயர்ப்பு சரியா தழுவல் சரியான்றது கல்கி புதுப்பித்தன் காலத்துல இருந்தே பேசி அதை த்ரெட்பேரா அனலைஸ் பண்ணி தாண்டி வந்துட்டு ஒரு விஷயம். இதுல இதுக்கு பாம்பு ஒண்ணு சொல்றாரு அவரோட ரக்கன் டிரான்ஸ்லேட்டர் கிட்ட, டோன்ட் டிரான்ஸ்லேட் வாட் ஐ ரைட், டிரான்ஸ்லேட் வாட் ஐ மீன் அப்படின்னு. அவர் ஏன் அதை சொல்றாருன்னா, நீங்க உங்க கேள்வியில எழுப்பின மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணாத, கருத்துக்கு கருத்து பண்ணு, அந்த அர்த்தத்துல இல்லை. அதாவது சொல்ல வர்ற டார்கெட்டை விட்டுட்டு வெறும் அந்த சொற்களை பட்டுமே பற்றி மட்டும் முடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்தா, தட் ஷோஸ் யூ ஆர் நாட் அ கிரேட் ரீடர். சொல்ல வர்றத புரிஞ்சுக்காம வெறும் அந்த சொற்களுடைய அர்த்தங்களை மட்டுமே பெயர்த்தெடுக்கிறப்போ நீ அது ஒழுங்கான டிரான்ஸ்லேஷனே வராது. அது அப்படின்றதுதான் அது. டோன்ட் டிரான்ஸ்லேட் வாட் ஐ ரைட் அப்படின்றது நீங்க குறிப்பிடுகிற போல வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்காதன்னு சொல்ல வரல. எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும், எல்லா சரியான மொழிபெயர்ப்பாளர்களும் வார்த்தைகளைத்தான் வார்த்தைகளாக மொழிபெயர்த்து வருகிறார்கள்.
ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகளை மிஸ் பண்ணிட்டு அதை வெறுமனே எந்திரத்தனமாக மொழிபெயர்க்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தான் பாமுக் சொல்கிறார். டோன்ட் டிரான்ஸ்லேட் வாட் ஐ ரைட், டிரான்ஸ்லேட் வாட் ஐ மீன். ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாடியும் அந்த சொல் எதற்காக சொல்லப்படுகிறதுன்றது ஒரு அதுல பொதிஞ்சிருக்கு. அதற்கு மேலோட்டமான பல அர்த்தங்களும் இருக்கு. அந்த அர்த்தங்களை மட்டும் அந்த உள்ள என்ன சொல்ல வருதுன்னு பார்க்காமல் அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்க போட்டு பண்ணா தொடர்பு இல்லாமல் தான் வரும். காளிதாஸ் சொன்னதை போல அது போல கவிதைக்கு மட்டும் இல்ல, மொழிபெயர்ப்புகள்லாம் கூட ரொம்ப அபத்தமான வரிகள்லாம் டிரான்ஸ்லேட் வந்து வரும். அதனால அர்த்தம் புரிந்து வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பா இருக்க முடியும். அடுத்து ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வி என்ன என்ன கேட்டீங்க? நீங்க ரெண்டாவது நீங்க கேட்டது அன்மியூட் பண்ணிட்டு குமரேசனையா அன்மியூட் பண்ணிக்கோங்கய்யா. ரெண்டாவது கேட்ட கேள்வி என்ன? மூல படைப்புல உள்ள பண்பாட்டு கூறு. ஓகே, ரைட் ரைட் ஓகே. அதாவது ஓகே ஓகே அதாவது ஒரு அயல் படைப்பை மொழிபெயர்க்கும் போது அந்த நாட்டினுடைய பண்பாட்டு கூறுகள்லாம் இருக்கும்போது அதை எப்படி மொழிபெயர்க்கிறதுன்றது அது ஒரு பெரிய சவால் தான். பல நேரங்கள்ல அந்த ஊருடைய கொச்சை மொழியெல்லாம் வரும், அதுவும் சவால் தான். அதுக்கப்புறம் இந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டிஸ்டோபியன் நாவல், அந்த நாவல்ல எதிர்காலத்துல நடக்க போற விஷயம்னு கற்பனையா பல சாதனங்களை கற்பனை பண்ணி சொல்றாரு. அதெல்லாம் நீங்க எப்படி நீங்க அர்த்தப்படுத்தி நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, அதுவும் சவால் தான். இந்த மாதிரியான சவால்கள் மொழிபெயர்ப்புல ஏகப்பட்ட இடங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கும். முக்கியமா நீங்க கேட்ட இந்த கல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அத இப்ப உதாரணத்துக்கு நைஜீரியால இந்த கோதுமை கதிர்கள் எல்லாம், நான் சொல்ற உதாரணம் தப்பா கூட இருக்கலாம், கோதுமை கதிர்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து ப்ரெசென்ட் பண்ணா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ரெண்டு வழி. அடிக்குறிப்பு போட்டு பண்றது, அடிக்குறிப்பு போட்டாலே அந்த ஃபிக்ஷன் ஒரு நான் ஃபிக்ஷன் மாதிரியான வந்துடுறதுன்றது அது ஒரு விஷயம் வந்துருது. ஆனா எனக்கே கூட அடிக்குறிப்புகளோட எஸ்விஆரோட புத்தகங்களை படிக்கிறப்போ அடிக்குறிப்புகள் ரொம்ப எவ்வளவு முக்கியம்ன்றது புரியும். நான் ஃபிக்ஷனுக்கு ஓகே, பட் ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்ல அந்த நான் அடிக்குறிப்புன்றது கொஞ்சம் லிமிட்டடா இருக்கிறது பெட்டர். நான் என்ன செய்வேன் என்றால் அது நான் எடுத்துக்கிற ஒரு சின்ன லிபர்ட்டி, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத அந்த ஸ்லோலியா சொல்லிடுவேன். உதாரணத்துக்கு அந்த ஷகிபைன் நாவல்ல இபின் ப்ரூ அப்படின்றத ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சான் அப்படின்னு வரும். அது இபின் ப்ரூன்றது என்ன, அந்த நாவல்லே நிறைய விதவிதமான பிராந்தி, விஸ்கி, பியர், வோட்கா எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த இபின் ப்ரூன்னா என்ன அப்படின்னா அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க். அது ஸ்காட்லாண்டை பொறுத்தவரை அங்க கொக்கோ கோலாவோ பெப்சியோ டாமினன்ட் செல்லர்ஸ் கிடையாது. அவங்க உள்ளூர் தயாரிப்பான இபின் ப்ரூ தான் டாப் செல்லிங் சாஃப்ட் ட்ரிங்க். அது ஸோ வெறுமனே ஆனா அந்த இபின் ப்ரூன்றது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னுட்டு டக்ளஸ் ஸ்டுவர்ட் அந்த ஷகிபின் நாவல்ல குறிப்பிடல. நான் வெறுமனே இபின் ப்ரூவை வாங்கி குடிச்சான் அப்படின்னா இங்க தமிழ்ல படிக்கிற வாசகனுக்கு அதுவும் ஏதோ ஒரு வகை மதுபானம் அப்படின்னு தான் தோணும். அதனால நான் இந்த இபின் ப்ரூன்றது ஒரு மென்பானம் அப்படின்ற ஒரு வார்த்தை, மூலத்தில் இல்லாத ஒரு வார்த்தையை அடிக்குறிப்புல சொல்லாமல் நான் அதுலயே நான் சொல்லிட்டேன். அது ஒரு இடத்துல சொல்லிட்டா போதும். இபின் ப்ரூ அந்த நாவல்ல நிறைய இடத்துல வருது. அதே போல நமக்கு தெரியாத பல விஷயங்கள்லாம் வருது. அதாவது அந்த காலத்துல இது நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தை கூட சொன்னேன். 80கள்ல அந்த கம்யூனிட்டி குடியிருப்புகள்ல வாட்டர் ஹீட்டர் இருக்கு இல்லையா, பாத்ரூம்ல இருக்க நம்ம ஊர்ல இபி மீட்டர் இருக்கிற மாதிரி இபி நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம ஊர்ல எல்லா மின் இணைப்புகளுக்கும் சேர்த்து பொதுவா ஒரு மீட்டர் இருக்கும். நம்ம எவ்வளவு பயன்பாட்டுக்கு ஏற்றபடி இபி சார்ஜஸ் வரும். ஆனால் அங்க டெலிவிஷனுக்கு தனியா ஒரு மீட்டர் இருக்கு, வாட்டர் ஹீட்டருக்கு ஒரு தனியா ஒரு மீட்டர் இருக்கு. அது எப்படின்னா அது ப்ரீபெய்டா இருக்கு, உண்டி வச்சிருக்காங்க அந்த பாத்ரூம்ல. அந்த ஹீட்டருக்கு பக்கத்திலேயே, அது ஹீட்டர்னு கிடையாது, அது ஆக்சுவலா குழாதான். அந்த இடத்துல பாத்ரூம்குள்ள ஒரு உண்டி இருக்கும். அந்த உண்டியில
எத்தனை 10 பென்ஸோ 20 பென்ஸோ நீங்க போட்டா அது உங்க கணக்குல அதை டாப் அப் பண்ணி உங்களுக்கு வெந்நீர் வரும். அந்த வெந்நீர் அந்த நீங்க ஒரு 25 பென்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அந்த 25 பென்ஸுக்கு உள்ள நீங்க பண்ணா பரவாயில்ல. அது காலி ஆயிடுச்சுன்னா ஹாட் வாட்டர் வராது, கோல்ட் வாட்டர் தான் வரும். அதே போல டெலிவிஷனுக்கு பக்கத்துல ஒரு டெலிவிஷனோடவே சேர்ந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு இந்த மாதிரி ஒரு உண்டி ஒண்ணு இருக்கும். அந்த உண்டியில நீங்க காசு போட்டாதான் டிவியில நீங்க படம் பார்க்க முடியும். அந்த அதுல போட்டிருக்கிற காசு அது நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிவி ஆஃப் ஆயிடும். பாதி ப்ரோக்ராம்ல சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்கிற பாதி சினிமால நின்றுடும். இதெல்லாம் நீங்க அடிக்குறிப்புல தான் சொல்ல முடியும். இபின் ப்ரூ மாதிரி ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்குல சொல்லிட முடியாது. அதை நீங்க ஏதோ ஒரு அடிக்குறிப்புகளை சொல்ல வேண்டியிருக்கு. இது போன்ற விஷயங்கள் தான் கலாச்சார சார்ந்த விஷயங்களும். இப்போ கம்ப்ளீட்டா மாறி இருக்கிற அந்த நைஜீரியன் கலாச்சாரமோ அல்லது ஒரு சவுத் அமெரிக்கன் விஷயமோ பிரேசில்ல அல்லது அர்ஜென்டினால சீலேல நடக்கிற ஒரு விஷயங்களை வேற வழி இல்லாமல் அடிக்குறிப்புல சொல்ல வேண்டியிருக்கலாம். அல்லது முன்னுரையிலையோ பின்னுரையிலையோ பெட்டர் பின்னுரையில இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட தீரமிகு புது உலகம் நாவல்ல நான் என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் உரையில அந்த நாவலுக்கு பின்னணி தகவல்கள் நான் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சிங்க சார். உங்களோட நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கும் உங்களோட அனுபவங்கள் பயணங்களை எங்களுக்கு சொல்லி அது ஒரு புத்துணர்வாகவும் எங்களுக்கும் நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதலா இருந்தது. மிக்க நன்றிங்க சார். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம். மிக சிறப்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. மொழிபெயர்ப்பை பற்றி உலக மொழிபெயர்ப்பு தினத்துல இப்படி ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண என்னுடைய நண்பர் சகோதரர் ஒளிவண்ணனுக்கு நன்றி. வாருங்கள் படைப்போம் அமைப்புக்கு ரொம்ப நன்றி. பல நண்பர்கள் இதுல கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் அதுல கலந்துட்டு கேட்க முடியாம போனதுக்கு நேரம் ஒரு காரணமா கூட இருக்கலாம்னு தோணுது. எனிவே it was a wonderful evening. Thank you so much. தேங்க்யூ சார். மங்கை மேம். மிகவும் மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினரும் இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பு நண்பர்களுக்கும் உலக மொழிபெயர்ப்பு தினத்தை முன்னிட்டு வாருங்கள் படைப்போம் என்னும் சிறப்பான நிகழ்ச்சி இன்று 223வது முறையாக சிறப்பாக நடைபெற்றது. முதலில் இந்நிகழ்வில் தலைமை விருந்தினராக வந்து நமது ஆழமான சிந்தனைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து எங்களை செம்மப்படுத்திய மொழிபெயர்ப்பாளர் ஜி குப்புசாமி அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடன் உரையாடி எங்களை சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பேட்டி நடத்துபவர் TN ரஞ்சித்குமார் அவர்களுக்கும் எங்களை நன்றி உரித்தாக்குகிறேன். இந்நிகழ்வை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒளிவண்ணன், வினிதா மோகன், குமரன் மற்றும் கலர்சி பாலா ஆகியோரின் முயற்சிக்கு மற்றும் பணிக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இன்று நேரத்தை ஒதுக்கி ஜூம் வழியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களின் உளமார்ந்த நன்றி. உங்களின் ஆதரவும் பாசமும் பங்கு பெறுதலுமே இந்நிகழ்வின் வெற்றிக்கு காரணம். நன்றி, வணக்கம். அதாவது இங்க கலந்துகிட்டவர்களுக்கு யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது நேரமின்மை காரணமா முடியாமல் போனால் என்னுடைய எண்ணுக்கு அவருடைய வினாக்களை அவருடைய ஐயங்களை எழுப்பினால் ஐ பி கிளாட் டு ரிப்ளை. நன்றி. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார்.